நியாயம் பேச முடியாது. நீங்கள் அடிச்ச கொள்ள சேர்ந்து நீங்கள் அடிச்ச கொள்ள காணும் சேர்ந்து அடிச்ச கொள்ள இறங்கி நீங்கள் கொள்ளை அடிச்ச நீங்கள் எவ்வளவு கொள்ளை அடிச்சீங்கன்னு சேர்ந்து போயிட்டு வாங்க. வெறான் எம்எம் ப்ரோ பாலராஜ் இருந்த இடத்துல நிக்கிற மாதிரி தான் இவட்ட கதை. அவன் அடிச்சேலே அரவாசிய இவர்தான் கொண்டு போனது பெரிய இது மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாராம். வரலாறு இதை சொல்ல போறாரு. நானும் யோசிக்கிறேன் என்னடா இடத்துல நிக்கிறான். அவன் பெரிய பிளான் போட்டது தான் மில்லியன் அடிக்க அந்த மில்லியன்ல இவர் அரவாசி அடிச்சோண்டு ஓடிட்டு கதையை பாருங்க வந்து ஆம்பளா மாபுரோன்ற பேர்லயே வந்துக்கலாம். ஏன் பேர் மாத்தி கண்டுபிடிக்க மாட்டவன் அதுக்குள்ளே ஒரு பயம். அவர் ஏறி முதல் ரங்கிட்டு ஏறுறதுலேயே போன் வந்துட்டுது மாபுரோ அடிச்சிருக்குங்க. திருட்டு பயம் உள்ள எந்த பேர்ல வா மாபுரம் அங்க அங்கே ஒரு உடம்பு இங்கே ஒரு உடம்பு எப்படி இருக்குது பகடிய பாத்தீங்களா தெளிப்பண்ணா சினேக் பாபுக்கு தெரியாமலா என்ன சொன்னவர் வந்து வன்னி மைந்த இடத்துல நிக்கிறேன். இல்ல அவர் வன்னி மைந்தன் தளத்துல வீட்டடியில நின்று மண்ணேத்தி கொண்டிருக்கிறான் டிராக்டர்ல. பேர் மாத்த போறான் இங்க வந்து அடிக்கிறது கொள்ள தத்துவம் எல்லாரும் பேரை மாத்து அடிக்கிறது கொள்ள அதுக்குள்ள தத்துவம் பேர வந்து நாங்களும் 2-3 பேரை கொண்டு போவோமா? அப்படித்தான் செய்ய பேரை கொண்டு போனா சரி 16 லட்சம் மட்டும் காணும் தானே நாங்க இந்த குடியில நடிச்சா. ஆனா நீங்க இப்படி எல்லாம் செய்து விடாதேங்கோ. நான் இது செய்தாருன்னு அது செய்தாருன்னு கேட்டுறாதேங்கோ. நேற்று வந்து அவர் கனியன் எவ்வளவு பெரிய ஜோக்கியன் மாதிரி கதைச்சார் பாத்தீங்களா? நீங்க சொல்லி போட்டா நான் போய் கேட்டேன் 2.5 லட்சம் வண்டி. இப்ப என்னத்த சொல்ல போறேன்? அது சரியா நல்ல கூட்டங்களப்பா. அப்பா கடவுளே ஜோக்கியன் மாதிரி கனியன் கதையை பாருங்க. போராளியாம் இதுக்கு இல்ல போராளிகளையே வித்து வாங்குறாங்களப்பா. கனியனை போல எளியவங்களே என்ன செய்யறது? அவருக்கு ஒருத்தர் வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தாரு. அவர் ஒருத்தர் வக்காலத்து கூட இருந்தவர் தெரியுமோ? நேற்று இவ சொன்னோடனே அங்க விசாரிச்சிருக்கணும். தளத்துல வந்து 2.5 லட்சம் வாங்கினா கேட்க போனாரு சொன்ன உடனே அந்த தளத்துல விசாரிக்க இல்லையவே ஏன்னு எனக்கு தெரியா. நான் தளத்தை பற்றி கதைக்க விரும்பல. எனக்கு கனியனுக்கும் தானே இது கதை. அவன் எந்த தளத்துக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நேற்று வந்தவர் அவருக்கு பதிலாக கதைச்சது அந்த தளத்துல இருந்தா வந்திருக்கிறாரு. அது எனக்கு தெரியாது. எனக்கு அதுக்கும் கதையே இல்லை. எனக்கு வந்த கனியனுக்கும் கனியன் தான் பதில் சொல்லணும். நான் நேற்று நேரையே சொன்னேன். நான் இவர் இல்ல டீச்சர் செய்ய இல்லைன்னு வாதான். இவர் டீச்சர் போய் அங்கேயே சொல்லி விட்டுட்டா. இனி என்ன செய்ய போறார்? இதுவரையெல்லாம் வச்சு இப்ப ஒரு கதை வந்திருக்குது. இங்க எங்க முல்லைத்தீவில வேற ஒரு ஆம்பளைய வச்சு செய்யறாராம் கனியன் காசு சேர்க்கிற விளையாட்டு. அந்த பேரும் வந்தவொடனே நான் வெளிவிடுறேன். அங்க உள்ள ஆள் யார் அந்த ஆம்பளை இயக்க படிகளை வச்சு தானா அந்த இயலாத படிகள் இருக்கல்லோ அதுக்கு நிதி சேகரிக்கிற மட்டும் தான் இந்த விளையாட்டு முழுக்க. அந்த இப்ப கனியன் அங்க முல்லைத்தீவில் எந்த படியான பாவிச்சு நிதி சேர்க்க வலிக்கிறாரு விரைவில் வழி விடுறேன். பேர் தான் பெரிய மெட்டையெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. என்ன செய்கிறது? உங்களுக்கு ஒரு அட்வைஸ் உண்டு. சொல்லுங்க. யாரும் சொல்லி சொல்லுங்க. உங்களாலும் ஆக்கள் அங்கே ஹெல்ப் பண்ணிக்கணும். இல்லை ஹெல்ப்பிங் வீடியோ போடலாம் ஹெல்ப் பண்ணவே இல்லை ஆக்கள். சொல்லுங்க. நீங்கள் இந்த தளத்தில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடலாமோ இன்டர்நேஷ்னல் எங்களோட தமிழன் வழியில் இருக்க ஆக்களுக்கு
என்ன நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்க அவை நேரடியா உதவி செய்திருக்கலாம் தானே. தயவு செய்து அந்த கதை நாங்கள் கதைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் இல்ல நீங்க சொல்ற விளங்குது, யாரையும் உதவி செய்ய வேண்டாம், இப்படி யாருக்குள்ளாலையும் நிதி கொடுத்தேன்னு தானே சொல்ல வாரீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்டா, நீங்கள் மாதம் மாதம் கொடுத்து தானே இங்க தமிழ் பாக்ஸோ நீங்க இண்டிவிஜுவல் தமிழ் பாக்ஸ் விடுங்க இண்டிவிஜுவலா. அதுதான் சொல்றேன். தனியார் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் கொடுத்து தானே வைங்க வேணும். அப்ப அத நீங்க நேரியே அவையோட யூடியூபர்ஸ் இல்லாம நேரியே அதைத்தானே இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். அதை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அடுத்தவன் வீட்டு கிச்சனுக்குள்ள நாங்கள் போய் நுழையிறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அது அவற்ற தனிப்பட்ட பிரச்சனை. ஏன் அதை சொன்னானேண்டா, அது சில சனங்கள் கஷ்டப்பட்ட சனங்களுக்கு ஒன்றும் தெரியாதானே, அதை காட்டி ஆக்கள் புதாக்கள் துவங்கிடும். இல்ல இல்ல, நாங்கள் அந்த விஷயத்துல சொல்லி இல்லாத அவங்களுடன் என்ன சொல்லுவாங்க தெரியுமோ, ஊர்ல கிடைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற உதவியை நாங்கள் தடுக்கிறோம் தேவையில்லா கதை எங்கட தலையில திரும்பும். அப்படி ஒரு தவறான வேலையை நாங்க செய்ய விரும்ப இல்ல. நான் சொன்னது வேறு ஏதுவா? சரி, நீங்க சொன்னதை ஃபுல்லா சொல்லி முடியுங்க. நான் சொன்னேன்டா, நீங்கள் மாதம் மாதம் அங்கே 20 பேருக்கு 5 பேர் 4-8 பேர் 9 பேர் யாரோ ஒரு ஃபேமிலிக்கு நேரம் மாதம் மாதம் கொடுத்தோம்னு இங்கே சாப்பாடு காசு என்னவோ என்னத்துக்கு உதவி பள்ளிக்கூடத்துக்கோ என்னத்துக்கோ, அது இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆக்களால் அல்லது வேறு விதங்களால் பயத்தில் இல்லை களவு செய்த ஆக்களால் ஒன்றும் இல்லாமல் போயிருந்தா ஒரு ஏதாவது பண்ணலாம் தானே. அவைய நேரவே கண்டாங்க. நாங்கள் சொல்லாமலே செய்யல, அவை செய்ய போது உண்மையாக ஜெனுவினாக ஆக்கள் நேர ஹெல்ப் பண்ணி கொண்டு வேண்டாம். அவை நேரடியாகவே அந்த படம் போகிற பிள்ளைகளுக்கோ அதுக்கு நேரடியாகவே உலாலம் கொடுத்தாக்களுக்கு நேர கண்டாக்ட் பண்ணி அதை அவை இந்த லைவை பாதுகாக்க சொல்லி அது நான் அது பிள்ளையான வழின்னு விஷயம் நினைக்கிறீங்களா அப்படி சொன்னேன். இல்லையா, அடுத்தவைக்கு நாங்கள் விளக்கம் சொல்லலான்னு தான் சொல்றேன். நான் இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்க இப்படி செய்தா என்ன இப்படி செய்தான்னு அதுதான் சொல்றேன். அதே என்ன பிறகு சொல்லிவிட்டான் தங்கட சொந்த பிரச்சனைக்கு நாங்க நுழைஞ்சு கருத்து சொல்றோம், எங்களை தேவையில்லாத கதை சொல்லிவினோம். இது நாங்க டாக்டர்கிட்ட பிரச்சனையில தானே கதைச்சிட்டு நிக்கிறோம், அது அவைய தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இல்ல ஹியூமனிடேரியன் என்ன சொல்ற தமிழ் அது யோசிக்க மாதிரி இருந்தது எனக்கும். இல்ல எனக்கும் அப்படி அவ செய்யற நல்லம். ஆனா நான் அதை போய் சொல்லல, என்ன ரீசன் தாங்களா செய்யலாம் அவைக்கு தெரியும் தானே. அதான் நாங்களா போகல, அதான் அதுதான் சொன்னாங்க. போக தேவையில்லை தானே செய்த நாங்க போக வேண்டியது இல்லை, அவைக்கு தெரியும் தானே. அது மனச்சாட்சி இருந்தா செய்வீங்க தானே. எங்களுக்கு விளங்கின மாதிரி ஐயா. நேற்று பாருங்க மண் வாசனை இவ்வளவு இதா கதைச்சாருண்டா அவருக்காண்டி. ஏன் இன்றைக்கு அவர் அதை விளக்கம் தெரியல. நேற்று டீச்சர் அங்கேயே சொல்லிட்டா, தான் காசு கேட்ட உண்மையாண்டு அந்த தளத்திலேயே சொல்லிட்டா. அப்ப அதுக்கு ஏன் இப்ப கனியம் கண்டிப்பா விளக்கம் தரணும். அதுக்கு நேற்று முழுக்க அவ்வளவு துள்ளினர், தான் கேட்க இல்ல கொள்ளை அடிக்க இல்லையாண்டு டீச்சரைவே சொல்லி போட்டா அந்த தளத்துல. இந்த தளத்துல சொன்னா கூட இனி என்ன விளக்கம் சொல்லியும் பரவாயில்ல, நேற்று நிரூபிச்சிருக்கணும். உடனே வாட்ஸ்அப் கோலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க கூடாது, நேற்று அதுல வச்சு நிரூபிச்சிருக்கணும். இனி வாட்ஸ்அப் கோலுக்கு என்ன டீச்சருக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்ற எல்லாம் தேவையில்லை, நேற்று உண்மையாக நிரூபிச்சிருக்கணும் அந்த தளத்துல அவ சொல்லியே கதைச்சு. அதைதான் நாங்க கேட்டிருக்கோம். கண்டிப்பா உடனே கேட்டிருக்கணும், நிரூபிச்சிருக்கணும். ஏன்னா அது பப்ளிக்ல வந்த கதை, டீச்சரையும் அவரையும் காப்பாத்துற மாதிரி போக கூடாது. இந்த டீச்சர் இங்க இதுல கலைக்கிற டீச்சரா? அதாவது நான் பேத்துறேன் இல்லை, ஒரு நாள் தானே ஏத்தினது, ஒரு நாள் 2 நாள். அப்புறம் எங்களுக்கு நியூஸ் வந்த உடனே நாங்க ஏத்துறேன் இல்லை. இவால கணக்க பிரச்சனைகள் நடந்தது இங்க எங்க பவனியால. வவுனியாவில பிரச்சனைன்றீங்க. எனக்கு அடியும் தெரியா நுனியும் தெரியாதா? ஐயோ, வவனியால இருக்கிறது எங்கடைய ஆளுக்கு அடியும் தெரியா நுனியும் தெரியும். உங்களுக்கு ஃபுல் டீடைல் எல்லாம் சாடியா கொஞ்சம் கொஞ்சம் வந்தது, ஆனா முழுமையான விவரம் வேற இல்ல. வந்த விவரத்தை முதலே எங்களுக்கு சொல்லி இருந்தீங்களா, நாங்க முதலே ஊடுருவி பார்த்திருப்போம் இல்லே. சரிதான். இல்ல அது எனக்கு லேட்டா தான் வந்தது. எனக்கு ஒரு ஆள் மெசேஜ் போட்டோன்னா நான் பார்த்து பயந்துட்டேன். எனக்கு பேசுற மாதிரி. ஜி அது உங்களுக்கு இல்ல, நீங்க உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு ஆக்கலையே தெரியும் ப்ரோ, எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு.
யார் யார் அதுல சம்பந்தப்பட்ட ஆக்கலண்டே வந்துட்டு அதுல சம்பந்தப்பட்டால் கனியனும் டீச்சரும் வேண்டாம் மெச்சால்கிட்ட பேர் அது கனியனும் டீச்சர் மண்டே வையுங்களேன். வணக்கம் தமிழ் பாக்ஸ். வணக்கம் சொல்லுங்க. இந்த தளத்துல வந்து கனியன் என்றவர் இருக்காருல்லோ, சொல்லுங்க. இந்த தளத்துல அவர் இல்ல, தப்பான அவர் இந்த கனியன் என்றவர் இந்த தளத்துக்கு வரணும். சுரேஷ் இந்த தளத்துல பயணிக்கிற கனியன் என்ற புறாடு இல்ல நீங்கள் அந்த தளத்தை இழுத்து கதைக்க கூடாது. அந்த தளத்துக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, கனியனுக்கும் எங்களுக்கும் தான் இதுல எந்த விஷயத்துல கதை. ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகே. ஆனால் கனியன் என்றவர் போட முருக்கா, போட முருக்கா, இது கட் ஆயிடுச்சு. போடப்பா திலிப்பண்ணா, வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லாம் வெளியில வருதண்ணா. எங்க கதைச்சு கொண்டு காண அவர் கதைக்கிறாரு, நாங்க நிக்கிறோம் அவரை காண. நான் அதான் என்னடா எந்த போன்ல பிரச்சனையா? இல்ல 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 அவர் மியூட் பண்ணி போட்டிருக்கேன், நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. நான் எந்த போன்ல தான் பிரச்சனை. என்ன பேர் ஜான்? அண்ணா சொல்லுங்க. கனியன் என்றவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தை பற்றி என்ன கதைச்சவர் என்றதுக்கு பதில் சொல்லணும். எங்க கதைச்சவர், என்ன கதைச்சவர்? நீங்க அடிக்கடி மியூட் பண்ணி போட்டு போறீங்க. இந்த கனியன் என்றவர் இந்த தளத்தை பற்றி எங்க என்ன கதைச்சவர்? அண்ணா நான் எல்லாம் யூடியூப்ல பாத்துறான். எப்பன்னு சொல்லுங்க, என்ன கதைச்சவர் எனக்கு தெரியாது. நான் தெரியாமட்டி நான் என்னத்தை சொல்றேன், நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். கனியன் என்றவர் உங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கையும் கூட இல்லையோ? எனக்கு தெரியும் எப்ப நடந்த கதை இது. நாங்க நேற்று தான் கனியனை பற்றி கதைச்சிருக்கிறோம் அண்ணா, உண்மையை சொன்னா. அதுதான் அண்ணா, அது நான் யூடியூப்ல பாத்துறான். இது நேற்று, அதாவது நேற்று நாங்கள் கதைச்ச கதை நேற்று. ஏன்னா எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தா அதை கேட்டு நாங்கள் கதைச்ச நாங்கள் அவ்வளவுதான். ஓமண்ணா, அதனால அவர் என்ன கதைச்சிருக்காருன்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணும், அதான் என்ற இது. இல்ல அவர் என்ன கதைச்சவர் எங்களுக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றும் கதைக்க இல்லை. எங்க இப்ப நேற்று வந்து கதைச்சதை தவிர எனக்கு தெரியா. அவர் என்ன ஒரு போராளியா இருந்து தப்பி ஒழுங்கா போய் கனடாவில் இருக்கிறாரோ? அதைத்தான் நான் நேற்று சொன்னான். அவர் போராளி இல்லையன்று தானே நான் சொன்னான் நேற்று. இல்லையா, அவர் போராளி தான், எனக்கு தெரியும். சொல்லுங்க அப்ப. அவர் போராளி, ஆனால் அவர் எனக்கு தாயகத்திலேயும் தெரியும், நான் இருக்கிற நாட்டிலேயும் தெரியும். அவர் காவல்துறையில தான் இருந்தவர், அவர் போராளி என்றீங்க நீங்க. அவர் கனடாக்கு போனதும் தெரியும். சரியோ? அவற்ற பேர் வந்து என்ற புறுபையில இருக்க பேர் தான் அவற்ற பேர். அவர் யாருக்குள்ள வேலை செய்யற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தவா? எனக்கு வேண்டாம், எனக்கு என்னதுக்கு அவற்ற கதை. எனக்கு வந்து இந்த தளத்துல வந்து நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி தெரிவிங்கள் என்று சொன்னா நான் இந்த கனியன் என்றவருக்கு இந்த தளத்துல வச்சு நான் ஒழுங்கான விளக்கம் கொடுப்பேன். நீங்க சொல்றது உண்மையான தகவலா இருந்தா நீங்க கொடுக்கலாம். ஆனா அதுல போய் 100% நான் புலத்துல என்ற தளத்துல இருக்க கனியனை பார்த்தேன். இங்க புலத்துல இருக்க கனியனை பார்த்தேன். எனக்கு அவரை நேர்ல வடிவா தெரியும். அவற்ற சொந்த பேர் வந்து இயக்க பேர் வந்து இலக்கியன் என்ற கனியன். அந்த தளத்துல அந்த படம் ஓடுற மாதிரி மெட்டாக்களை விரட்டக்கூடாது, இங்க வெறோனும். எனக்கு கீழே வேலை செஞ்சவர், அதைத்தான் நான் ஓப்பனா சொல்லுவேன். சால் சண்டை கீழே தான் கனியன். சரியோ? வெறோனும் இங்க கதைக்கோணும், தான் கதைச்சது பிள்ளை என்றதை மன்னிப்பு கேட்கணும் இந்த தளத்துல. இல்லையன்னு சொன்ன இவனை பற்றிய தகவல் எல்லாம் என்னட்ட இருக்குது, தேடி பிடிப்பேன். இவன் இங்க ஐரோப்பாவுக்கு வந்த அப்புறம் பொம்பளைகளுக்கு பின்னாலேயெல்லாம் தெரிஞ்சவன், அதை நான் இதுல உறுதிப்படுத்துறேன். அந்த கனடால இருக்கு ஐரோப்பான்றீங்க நீங்க? அண்ணன் இங்க ஐரோப்பாவுக்கு வந்த அண்ணன் 2008 2009 ஐரோப்பால இருந்தவன் அண்ணன். நான் இங்கேயும் கண்டேன், நான் இலங்கையிலையும் கண்டேன். அவனை இங்கே இருந்தா அவன் கனடாவுக்கு போனவன். அவன் தப்பேலா அண்ணன், இந்த தளத்தை பற்றி கதைச்சு போட்டு அவன் தப்பேலாது.
எனக்கு தெரிஞ்சு தளத்தை பத்தி என்ன கதைச்ச மாதிரி எனக்கு தெரியும், நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நான் வந்து என் நண்பர்கள் சில பேர் சொன்ன தமிழ் பாக்ஸுக்கும் கனியனுக்கும் ஏதோ கருத்து முரண்பாடு இருக்கு. நான் சொன்னேன் தமிழ் பாக்ஸோட வந்து கனியன் வந்து கயக்கிற அளவுக்கு கனியனுக்கு தகுதி இல்லை. இந்த கீழே ஒரு அண்ணா எழுதுறான் நோட் கனடான்னு சொல்லி, அவன் இப்ப கனடாவில் இருக்கிறான். ஆனா இங்க பிரான்ஸ்ல இருந்தான் கனடாவுக்கு போனவன். அவனோட பேர் வந்து இயக்க பேர் இலக்கியன், சரியா? அவன்கிட்ட பேர்லாம் நான் வச்சுப்பா அவனை அடிக்கிறதுக்காக தான் அவன்கிட்ட பேர் போட்டேன். நான் போராளிகள் இயக்க பேர் புலனாய்த்துறையில வந்து டவுல் சவுண்ட்ல நின்றவன், சால் சன்னை கீழே வேணுமென்னு சொன்னா அந்த கனிய நின்றவன் இருக்கானோ வந்து இதுல ஒரு எங்களை ஆட் பண்ணி போட்டு கதை கட்டும் பார்ப்போம். டவுல் சவுண்ட்ல நின்றவன், வெளி மாவட்டம் செஞ்சவன், மென்னார்ல சால் சன்னை கீழே நின்றவன். இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே அவனுக்கு ஏதாவது புரியணும்னு சொன்னா இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து போட்டு வந்து என் ஐடியா ஆட் பண்ணி போட்டு கதை கட்டுமன்னா நாங்கள் கதைக்கிறோம், சரியா? இங்க வந்து அந்த மற்ற தளங்கள்ல வந்து பொறுக்கி தின்னி விளையாட்டெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி கனியனுக்கு நான் இதில் அறிக்க விடுறேன். திலீபண்ணா வணக்கம். திலீபண்ணா உங்களோட கதைக்கணும் ஒரு நிமிஷம். வணக்கம் அண்ணா. ஏன்னா என்ன இழுக்கிறீங்க? ஐயோ என்னன்னா ஏன்னா என்ன இழுக்கிறீங்க இதுக்குள்ள? இல்ல இல்ல இப்ப நான் வந்து உங்களை இழுக்கையில் எதுக்குல உங்களோட இதுகள் உங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்ப ஒன்று போட்டு தான் நான் உங்களோட கேட்க வர்றேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஏதோ கேட்க வர்றீங்க, சொல்லுங்கண்ணா. இல்லையாண்ணா இப்போ நாட்டின் நிலைமைகள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நீங்க அந்த களத்தில் நிற்கிறீங்க, அதால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு கேட்குறேன். மற்றபடி முரண்பாடு ஒன்றும் இல்லையா? நீங்கள் ஒழுங்கா தான். எனக்கும் கனியனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையாண்ணா. அண்ணா எனக்கும் கனியனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இல்ல அது சரி. இல்ல அதை அண்ணா நான் உங்களையும் கனியனும் கம்பியா பண்ணி ஒன்றும் கதைக்கவே இல்லையாண்ணா. ஓகே. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது நாட்டில் வந்து இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்ன நடக்குது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால நீங்கள் களத்தில் நிற்கிறீங்கள். அப்போ உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும், அதுக்கு இப்போ வந்து அவங்களோட கேட்கிறோம். மற்றபடி உங்களுக்கு முரண்பாடும் இல்லையா? செய்த குற்றங்களை வெளியில எடுத்து காட்டியாகணும். இப்ப காசு இருக்கிற குற்றம் கண்டிப்பா டீச்சரை வச்சு செய்தது பிள்ளை. இதை நாங்கள் வெளியில கொண்டு மிச்சத்தையும் வெளியில கொண்டு காட்டணும். இதால பின்னுக்கு தவறு நடந்துடும். அண்ணா தமிழ் நீங்கள் ஓமன்னு சொன்ன நான் உங்களுக்கு பின்னால நிக்கிறேன். கண்டிப்பா நான் இவ விட மாட்டேன் இந்த பிரச்சனையை, காசு சேர்த்த பிரச்சனையை. இவங்கள் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து களவெடுத்துட்டு ஓடினவன் தான் கனியன் என்ற இலக்கியன். அவன் பேர்லாம் நான் நிக்கிறேன். இது இருக்கல ப்ரூஃபைல் இருக்கல்ல யாரு தமிழ்னா சொல்லுங்க. நான் போட்டிருக்க ப்ரூஃபைல் போட்டோ பாருங்க. இதெல்லாம் கனியனும் இலங்கையில இருந்து தப்பி வந்தவன். இதை கொண்டு விட்டது எங்கெல்லாம் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். கனியனுக்கு இந்த ப்ரொஃபைல் போட்டோ பார்த்தாலே வைத்தால போவோமா? கனியன் என்ற இலக்கியனுக்கு நான் அவன் பேர்லாம் இதுல வந்து தாக்கோணம் என்று சொல்லி இப்ப கொஞ்ச நாளா பேரை மாத்தி இருக்கேன். இலக்கியன் 77 இலக்கியன் டபுள் செவன்ன்றது எங்களுக்கு ஒரு கோட்வேர்ட் அண்ணா, சரியா? சரி, எனக்கு அது தெரியா அண்ணா. நீங்க இல்ல அது சரியாண்ணா. இப்ப ஆனா இதை வச்சுதான் அவனுக்கு அடிக்கணும் போட்டு இப்ப நான் 2 கிழமையா இந்த கோட்வேர்ட்ல இறங்கினான். இவன் என்னைய வித்தவன் தெரியுமா? என்னையும் எனக்கு வேண்டிய ஒரு பெரியாளையும் வித்தவன். என்ற பெரியாளுக்கு கீழே இவன் நின்று எங்களை எல்லாம் வந்து சந்திச்சவன். எங்க வெளி மாவட்டத்தில் வந்து நின்ற கனியன் என்னட்டையெல்லாம் 4 கேள்வி கேட்டவன். இன்றைக்கு விரட்டுக்கும் கனியன் உன்ற பேர் இலக்கியன் டபுள் சவுண்ட் 0 நீ நின்ற நீ உன்னை பற்றி எனக்கு 100% தெரியும். உனக்கு இதுல அறிக்கை விடுறோம். நீ உண்ட பிரச்சனைய வந்து இந்த தளத்துல வந்து உண்ட பிரச்சனைய சோட்ட பண்ணாட்டிக்கு உன்னை நாங்கள் இந்த தளத்துல விட மாட்டோம். திரும்ப கனியன் உனக்கு பிரச்சனை தேடுவோம். கனியன் எனப்படும் போராளி, புலனாய்த்துறை போராளி இலக்கியன். உனக்கு ஒரு கையே இல்லாது, உனக்கு ஒரு கையில வந்து பெரிய காயம் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை நேர்லயும் பார்த்தினான், எல்லா இடமும் பார்த்தினான், தளத்திலையும் பார்த்தினான், குளத்திலையும் பார்த்தினான். உன்னை விட மாட்டேன். இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தை பற்றி என்ன கதைச்சனியோ அவ்வளோத்துக்கு நீ விட தரணும். இல்லைன்னு சொன்னா மன்னிப்பு கேட்டு போட்டு மற்ற தளங்களை விட்டு நீ ஒதுங்கணும்.
நீ ஒரு தேச துரோகி, புலனாய்வுத்துறை தேச துரோகி கனியன். இதைத்தான் நான் ஓப்பனா சொல்லுவேன். வா தடம் பதி செய்யலுமெண்டா செய். எங்களுக்கும் தமிழக நான் கோயிக்காங்க மேனம் அவ்வளோத்துக்கு செமக்கடுப்பா. இவனெல்லாம் எங்களுக்கு கீழே நின்றவன் அண்ணா. இன்றைக்கு என்னையெல்லாம் பேர் சொல்லி கைகளுக்கு வந்துட்டான். உனக்கு இத்தனை வயசு அது இதுண்டு. அந்த நேரம் நேரில் சந்திக்கல அண்ணா அண்ணாண்டு வந்தவன் கனியன் இலக்கியன். வாடா இந்த தளத்துக்கு. இலக்கியன் பிரான்ஸ்ல இல்லையண்ணா, போர் வீரன். அவர் இப்ப கனடாவில் இருக்கிறார். வாங்கோ. ஓகே, அடுத்து நாங்க எங்கட கதைக்கு போவோம். வாங்கோ. ஓமண்ணா ஓமண்ணா. கதை முடிஞ்சது. ஓகே திலீப் அண்ணா. ஓமண்ணா ஓமண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தவா ரோக் என்ற ஒரு ஆள் வந்திருக்கிறார். வணக்கம் தவா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அண்ணா. இல்லை அர்ச்சனான்ற தலைமன்ற என்ன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்ன மாதிரி போதும் அப்படின்னு சும்மா போகணும் வந்து அப்புறம் அதை ஏதோ இந்த கதை வச்சிருந்தார் இவர் என்ன. அது வேற கதை, இது வேற கதை. அது டாக்டர்ட்ட தளம் தான், அதுல மாற்றம் இல்லை. இந்த பிரச்சனையை நாங்க எடுக்கத்தானே வேணும். ஆறாவதுன்னா டாக்டர்ட்ட பேரையோ பாவிச்சு எதையாவது பாவிச்சு காசு கொள்ளையடிக்க நினைச்சா அதை விடக்கூடாது. அதை முன்னுக்கு எடுத்து காட்டிடுவோம். அதால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி மைண்ட் பண்ணக்கூடாது. நீங்க டாக்டர் ஆதரவான காரணம் அதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன டவுட்? இல்ல விளாங்க இல்ல நீங்க சொன்னது காசு சேர்க்கிறது. நீங்க இல்ல இல்ல நான் டாக்டரை பற்றி கதைக்கல, நான் கனியன் டீச்சரையும் பற்றி தான் கதைச்சிட்டு இருக்கேன். டாக்டர் ஆட்டேன் போய் காசு சேர்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்ப இப்ப கனியன் காசு சொன்னீங்க நான் தெரியல, எனக்கும் தெரியல. அது நாங்க நேற்று சொல்லி முடிஞ்சது. நாங்க ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்தல. சரி, இந்த எலெக்ஷன் நிறைய இது இதாயிட்டா அது என்ன மாதிரி என்ன அதை நான் வழிவா தெரியும். நான் நியூஸ் பாக்கிறேன். டாக்டர் தான் வெளிவிடணும். நாங்கள் என்னத்தை சொல்றது அதுக்கு? இல்ல கணக்கு ரிஜெக்ட் ஆயிட்டேன். கணக்கு ரிஜெக்ட் ஆயிட்டேன். அது என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல என்னடா இப்ப நாளைக்கு தான் தெரியுமா எங்க கேஸ் போடுறாங்களா என்ன மாதிரி எங்களுக்கு தெரியாது. இன்னும் டாக்டர் அதை ரிஜெக்ட் ஆயிட்டு வரேன். டாக்டருக்கு பிச்சை போடுற அளவுக்கு அவன் தகுதியானவன். பிச்சைக்காரன் நாயே. நீ போன போறியா? உன்னட்ட வந்து டாக்டர் கேட்ட மாதிரி கதைக்கிற போறியா நீ? அவன் கதையை விட்டு போடு. பிச்சைக்காரன் டாக்டருக்கு 1% கொடுத்திருக்க மாட்டேன். டாக்டருக்கு பிச்சை கூட போறான். பிச்சைக்காரன் நாய் கதைங்க. சரியான தீர்வு வராதபடியா தான் நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். திலீபனுக்கு தெரியும் நினைக்கிறோம் இந்த சம்பந்தமான விடயங்கள். என்னடா டாக்டர் சொல்லு என்னென்ன மாதிரி எங்க கேஸ் போட்டிருக்கோம், ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கு, எதிர்கால எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி போகும்னு நேற்று முன்னாள் யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நடந்த பரவலா நிறைய கட்சிகள் நியூஸ்ல தான் பார்த்தேன் நான். மணிவண்ணன் மற்ற சங்கு அவங்க பல மாதிரி நிறைய பேர்ட்ட கட்சிகள் இதாயிருக்கு, நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஓமண்ணன் அது இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் எதையுமே வந்து சரியா திட்டவிடாம சொல்லலாம இருக்கா எங்கள பிள்ளையா இல்லாட்டி எல்லா கட்சியும் நிராகரிக்கப்பட்டிருக்கபடியே கட்சிகள் வழக்கு போட்டிருக்கு. திட்டமிட்ட மாதிரி தான் கிடக்குது. அப்ப நாங்க சொன்னா அந்த கொஞ்சம் பாருங்க வாரேனா என்ன அந்த தளத்துல இருந்து மாற இஞ்ச வந்துட்டு சொல்வளோட கொஞ்சமா அந்த குடிகார தளத்துல இருந்து ஜெகன் அந்த குடிகார தளத்துல பொம்பளைகள் களவெடுக்கிறதோட எல்லாம் பொம்பளைகளுக்கு பின்னால அநியாயம் செய்யற எல்லாம் இங்க வந்து நின்று எழுதி கொண்டிருக்கு. அதில் பார்த்து நியூட் பண்ணுங்க உடனே. குடிகார தளத்தில இருந்து செய்யற வேலையை இங்க வந்து எழுதுதல். ஜெகன் சொல்லுங்க அண்ணா. கும்புறன் நான் வேலையை போகணும். குயிக்கா ஒரு இது உண்டு. சொல்லுங்க அண்ணா. சதீஷ் வரையில என்ன இங்க இல்ல இல்ல வரையில அடிக்கணும் என்னன்னு தெரியல. மற்ற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. டிலீப்பை தவிர ப்ளீஸ். கதைங்க சொல்லுங்கண்ணா. ஓகே, நேற்று நான் இங்க வந்து பதிவிட்ட இதுல கனியனை பற்றி ஏதாவது நான் மென்ஷன் பண்ணினானா? இல்ல. நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட நீங்க கனியன் பேரும் எடுக்கல. கனியனை பற்றி நீங்க ஒரு வார்த்தை கூட பாவிக்கவும் இல்ல. ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். வேணுமெண்டா யாரெண்டாலும் போய் பார்க்க சொல்லுங்க. அது ஷுவர் தானே தம்பி? கண்டிப்பா அதுல ரெக்கார்டிங் இருக்கு, போய் பார்க்க சொல்லுங்க.
இத மற்றது நீங்கள் சொன்ன நீங்கள் பொதுவா சொன்ன நீங்கள் இதுல வந்து யாரும் பெருமை பேசக்கூடாது, தங்கட பெருமையில கதைக்க கூடாது, அப்படித்தான் சொன்ன நீங்களே தவிர கனியன்ற பேரோ கனியன்ற வார்த்தை எதுவுமே நீங்க எழுதியில்லை. ஓகே தான் அவளாங்கானம் என்னன்னா ரெக்கார்டிங்ல இருக்குது, போய் பார்க்க சொல்லுங்க. நான் போட்டு தானே விட்டுருக்கிறேன் நேத்தியான். அவ்வளவுதான் தேவை தம்பி. நன்றி உனக்கு நன்றி. நன்றி அண்ணா. என்னடா அந்த தொப்பிய போட்டு கொண்டு வந்து சில நேரம் நீங்க சொன்ன வசனம் அவருக்கு பொருந்திட்டுதோ இல்லையா, அதால கோவிக்கிறாரோ எனக்கு தெரியா. அந்த தொப்பி அது அவருக்குண்டு அவரே டிசைட் பண்ணிட்டார். அதுல எனக்கு பிரச்சனையும் இல்லை. திலீப் ஓம் தானே? ஓமண்ணா நான் ஒன்றுமே கீழே சொல்ல. எழுதினோம் எல்லாரும் பாருங்க, நீங்க ஆற்ற பேரும் குறிப்பிட இல்லையா, கீழே எழுதினோம். ஓகே 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 நன்றி. நீங்க அப்படி ஒண்ணும் ஏன்டா நீங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல அவருக்கு அங்க பிரச்சனை நடந்த நேற்று எனக்கு தெரியும். இல்ல அவர் தெரியும். கேட்கல. அவர் ஒட்டு கூட கதைக்கல, நான் இங்க பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு வார்த்தை கதைக்கலையே நாங்க பிரச்சனை நடக்குது. நீங்க யோசிக்க தேவையில்ல, யாரு கும்புறம் சாமி இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. என்னண்டா என்னவா இல்ல தொப்பிய போட்டு தண்ட தொப்பிய தானே போட்டு ஐயா பொருங்க வாரன் ஐயா. எங்க ஐயா வந்து கனியன்ற பேர் போட்டு எழுதின ரோட்டு எழுத்து காட்டுங்க ஸ்கிரீன்ஷாட் ஜோஜி கதைங்க. நான் ப்ரூஃப் பண்ணுவேன், அப்படியே ரெக்கார்டிங்கோட போட்டிருக்கிறேனுங்க. ஒரு வார்த்தை கூட கனியன்ற பேர் எழுத இல்லையா ஐயா. ஓகே ஐயா, நீங்க கதைங்க. ஓகே நன்றி தம்பி. நன்றி அண்ணா. ஓகே தான் இருக்காங்கன்னா அதை பற்றி யோசிக்காங்க, இதெல்லாம் இப்படித்தான் கேட்பாங்க. ஓகே ஓகே நன்றி நன்றி. அவர் பார்த்தவர் ஒரு எங்கேயாவது எடுத்து கொண்டு காட்டுங்க, நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் முழுக்க. பார்த்தவர் அவர்கிட்ட பகுதியை பாருங்க, அந்த ஒரு வசனம் கூட கதைக்கல. இப்படித்தான் ஆக்கள். தீபன் பண்ணி சொல்றாரு. அப்ப அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டு வாங்கண்ணா, போய் பாருங்க. ரெக்கார்டிங் எங்கட தளத்துல போட்டிருக்கிறோம், ஃபுல் லைவே இருக்குது. போய் பார்த்துட்டு வந்து கதைக்கலாம் எடுத்துக்கொண்டு. அதுல வேண்டா தேடி எடுத்துக்கொண்டு வாங்க பாப்பா. நீங்கள் நாங்க சேலஞ்ச் பண்றோம் ஐயா, ஒரு வசனம் கதைக்க இல்லை. இப்படி 4 பேர் இருக்கிறோம் பொய்ய வந்து எழுதுறாக்கு. என்ன மெசேஜ் போட்டு மெசேஜ் போட்டு அந்த மெசேஜ் எடுங்க, எடுத்துக்கொண்டு வாங்க. மெசேஜ் இருந்தா பாப்போம் ஐயா. ஒன்றும் போட இல்லை, நாங்க பாத்துறாங்க. அந்த மெசேஜ் எடுத்து எங்களுக்கு தமிழ் பாக்ஸுக்கு இன்பாக்ஸ்ல போட்டு விடுங்க அண்ணா. அப்படியா அப்படி இருந்தா என்னவா அது இல்ல இல்ல அப்படி ஒன்றுமே இல்லை. அவர் செய்யவே இல்லை. நான் பார்த்தோன்று இருந்தேன். நான் இங்க இருந்தால் ஒன்றுமே செய்யலையே. நாங்க கதைக்கணும். நான் ரெக்கார்டிங் செய்தனானല്ലോ, அப்புறம் எடுத்து அப்ப எல்லாம் செக் பண்ணி பார்த்து நான் அவர் ஒரு வசனம் கதைக்க இல்லை. சில பேருக்காண்டி வக்காலத்து வாங்கணும்ன்றக்காண்டி குற்றச்சாட்ட பொய்யா வக்காலத்து வாங்கக்கூடாது. நாங்கள் கதைக்கிறோம் தானே நேர கனியன்ற பேரை சொல்லி. அப்படி கதைங்க, கனியனையும் டீச்சரையும் சொல்லித்தான் கதைக்கிறோம். இல்ல இதுல வந்து கனியன்னா மட்டும்தான் நான் கதைக்கிறேன். ரகுராமியோ சுரேஷோ யாரும் இழுக்க கூடாது. இதுக்கு மேலும் சம்பந்தம் இல்லை. அந்த தளத்தையோ இழுக்க கூடாது. ஏனண்டா இது நான் கதைக்கிறது தனியா கனியன்ற கதை. ஏனண்டா என்னட்ட ஆதாரம் இல்லாம நான் எதையும் கதைக்கிறேன் இல்லை. அதால அவியல் ரகுராமன்னையோ சுரேஷோ யாரும் இழுக்க கூடாது. நான் சும்மா பொய்யா நன்றி அண்ணா ஒரு நியூஸை நான் பொய்யா விட்டுட்டு பிறகு நான் தான் பதில் சொல்லணும். என்னண்டா நான் இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு வசனமும் ஒரு கருத்துக்கு நான் தானே பொறுப்பு. சொல்லுங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க அண்ணா. டார்வின் வந்திருக்கிற கதைங்க. டார்வின் என்ன நடந்தது? டார்வின் 2 நாள் காணையில அதான் வராத இடத்துல தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. நான் அப்படியே கேட்டுக்கொண்டு
அதை ஓகே விட்டு நீங்கள் போட்டு 1 மினிட்டா நீங்க உண்மையா பார்த்த நீங்கள் இல்ல டாக்டருக்கு தானே ஆதரவு என்ன எழுதினவர் அங்க எழுதுங்கவா பங்குலி அது அவர் எழுதினது இருக்கா அந்த ஐயா என்ன எழுதினவர் என்று எழுதுங்க பிரச்சனை இல்லை நீங்க ஆதரவு தானே டாக்டருக்கு ஓகே நாங்க நம்புறோம் என்ன எழுதினவர் அதை எழுதுங்களேன் ஹலோ அண்ணே வணக்கம் அண்ணா சொல்லுங்க வணக்கம். என்னென்னா இந்த தளத்தில் வந்துன்னா அதிகமான பேர் வந்துன்னா இயக்கத்துக்கு முன்னால் பெரிய பெரிய போஸ்டில் இருந்தார்கள். இதில் இன்னும் பண்ணுறோன்னா இதில் கன பேர் இருப்பீங்க, கன பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்குள்ள யாரு புள்ளிவியல்னு யாருக்கும் தெரியாது. தயவு செய்து சிலாக்கள் முகத்தை போட்டு வருவீங்க, முகம் இல்லாமல் வருவீங்க. இதுகளை வேற விதமான பின்விளைவுகளையும் கொண்டு வந்து வரும். ஆனபடினால இந்த தயவு செய்து இந்த போராளிகள் அது இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து உண்மையில சப்போஸ் ஒரு காலத்துல வந்து நாட்டுக்கும் போயில்லாத மாதிரிக்கு எடுத்தும் வைக்கக்கூடிய சாத்திரைகளுக்கு இந்த இதுக்குள்ள இருந்து சில ஆட்கள் செய்து கொடுக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய இது இருக்கு விளங்குதா. ஆனபடினால இந்த உண்மையா இதுல பார்த்து கொண்டிருக்கும் போது என்னோட இருந்த நீ என்று சொல்லி நீங்களே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்காங்க. போட்டு அதன் ரிசல்ட் வந்தா தான் அடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். ஆனா நான் நினைக்கிறேன் அவ்வளவுக்கு இழுபட்டு கொண்டு போகும் போலதான் கிடக்கு. எப்படியும் நாங்கள் பிரகாசனாக்கும் மற்ற அவருக்கு மட்டும்தானே வந்தது. அப்ப அதுக்குரிய ஆயுதங்களை செய்து அதுல கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆனா ஒருமித்த கருத்தின்படி எல்லாரும் ஒருமிக்க நின்று எலெக்ஷனை பிட் போட்டா அதுக்குரிய வழிமுறையை பார்க்கணும் அடுத்த கட்டம். இப்போ ஊசி கட்சிக்கண்டு எங்கட கட்சிக்கண்டு மட்டும் இல்லை, மற்ற மக்கள்கிட்டையும் ரிஜெக்ட் பண்ணிருக்கு தானே. எல்லாரும் ஒருமித்த கருத்தோட செயற்பட்டு கோட்ஸால ஓடுற போட்டு நிப்பாட்டக்கூடிய வசதிகளும் இருக்கு. ஆனா அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்ன்றது சரியா சொல்லலாது தானே. அதெல்லாம் உண்மைதான். நடந்து கொண்ட நடவடிக்கையின்படி அவையோட ஒரு அறத்திட்டம் அவைக்கு வெற்றி. இப்ப என்னன்னு சொன்னா, அதாவது எங்கட கட்சியை முள்ள விடக்கூடாது, இது பண்ண தங்கட ஆக்களை முன்னிறுத்தி எலெக்ஷன்ல கேட்கணும்ன்றது அவையோட திட்டம். அது அவைக்கு ஒரு அறத்திட்டம் வெற்றியில் கிடக்கு. இப்போ கோட்ஸ் ஓடுற வச்சு கோட்ஸ் என்ன நடவடிக்கை எடுக்கும்ன்றது தான் பார்க்கணும். அதெல்லாம் உண்மை, நீங்க சொல்ற சரிதான். என்னடா இப்ப நான் என்ன கேட்கிறோம்டா, இப்ப சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் திருப்பி நாமினேஷன் கொடுப்பாங்களா, இல்லாட்டி அதே நாமினேஷன் ஓகேயா, திருப்ப கொடுக்கணுமா, இல்ல அது கொடுத்தது ஓகேயா? இல்ல என்ன சொல்லுங்க, இப்ப எந்த தனிப்பட்ட கருத்து இது என்னன்னு சொன்னா, ஒரு ஆக்கள் இப்ப எலெக்ஷன் கேட்க வரையணும்னு சொன்னா அவைகள் எல்லாரும் ஏற்பாட்டோடையும் தானே வருவினோம். அதால வந்து இப்போ இது ஒரு மீள் பரிசீலனை செய்து தகுதி உள்ள ஆக்களை வந்து அவை கட்டாயம் நிறுத்தத்தானே வேணும். இப்போ அவங்கள கேட்க வர ஆக்களுக்கு வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணினோம்னு சொன்னா அந்த காரணங்களை சரியா சொல்லி கொடுத்து இது பண்ணி மீள வந்து அவைய கேட்க விட வேண்டியது தானே. என்னத்துக்காக ரிஜெக்ட் பண்ணினோம்? மக்களால மக்கள்ல இருந்து தானே வரையணும். அவையெல்லாம் சாதாரண மக்கள் தானே. அப்ப நீங்கள் அரசாங்கம் வந்து சேவை செய்ய வந்த அரசாங்கம் இது மக்களை வந்து ஒரு அவமதிக்கிற செயல் மாதிரி தானே. இப்ப அவங்க தன்னால கேட்டு அந்த சமுதாயத்துல தான் ஒரு இதா வரையிலும் வழியா தானே கேட்கிறான். அப்ப அதை நீங்க இது முற்றாக ஒரு தனி மனித சுதந்திரத்தை ஒரு பாதிக்கிற மாதிரி செயல் தானே நீங்க இதை இது பண்ணினீங்கன்னு சொன்னா. அதால இது மீள் பரிசீலனை செய்து கோர்ட்ஸில் ஒரு நல்ல ஓர்டர் ஒன்று கொடுக்கணும். இதுல வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வழக்கு போட்டாலும் விழுவட்டு கொண்டு தானே போகும். இப்ப அது அவையோட திட்டத்தின்படி வழக்கு இழுபட்டு கொண்டு போவோம். அதுக்கு இன்னும் தேர்தலை தான் அங்கே நடத்தி முடிச்சிருவோம்ன்றதான் அவையோட எதிர்பார்ப்பு. ஆனா இப்ப எல்லா கட்சியிலும் ஒன்றிணைச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி செய்து இதனோட இது பண்ணி முன்னிறுத்தி செய்தா நிப்பாட்டுறதுக்குரிய இதுகள் இருக்குது தானே. இல்லப்பா ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றும் செய்யலாது டிராவின். என்னண்டா இருக்கிறத நாங்க கொடுத்தது ஒன்று சரியா இருந்தா அதை ப்ரூவ் பண்றதுக்கு யோசிக்கலாம் வழக்கு போட்டு. அவ்வளவுதான். வழக்கு போட்டு இப்ப நிப்பாட்டி வேணும்னா சரி, நிப்பாட்டாட்டி என்ன செய்யறது? நடக்கிறதா நடக்கும்னு நினைக்கிறேன். நீ அரசாங்கம் எடுக்கிற முடிவு தானே. இப்ப சிலது வந்து உண்மையா இருந்தா ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட்கள் லேட்டா கொடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் அதெல்லாம் இருக்குதானே. கோட்ஸால நிறுத்த சொல்லி சொன்னாங்கன்னா நிறுத்தத்தானே மேடம் இல்லையா? ஆமா ஆமா, கோட்ஸால அது அந்த இதுக்கு தேர்தல் நடக்காட்டி அந்த தொகுதி நடக்காது, மற்ற நடக்கும். அந்த தொகுதியை மட்டும் நிறுத்திட்டு மற்ற தொகுதி நடக்கும். ஓ, இப்ப பிரதேச சபைன்னு சொன்னா சாவச்சேரி மட்டும் தான் பிரச்சனைன்னு சொன்னா சாவச்சேரி மட்டும் மற்ற எல்லாம் நடக்கும்.
நார்மலா வந்து எல்லா தொகுதிக்கும் வழக்கு போடுபட போலாம் கிடக்கு ஏன்டா எல்லாரையும் நிறைய கட்சியை ரிஜெக்ட் பண்ண முடியாது என்னென்ன ரீசன் தெரியாதானே நாளைக்கு தான் தெரியும் திங்கள் செவ்வாயில யார் போட்டிருக்காங்க என்ன மாதிரி பேப்பர்ல கட்டாயம் நியூஸ்ல வேற தான் நீங்க அப்படி அன்னைக்கு காய்க்கிறீங்கன்னா அது வேற ரிசைக்கிள போய் வேற எங்கேயோ கொண்டு விட்டுற முடியாது என்னடா மகா சொல்ற சரியா பிள்ளையானா சரி 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 100% தான் சரி. சில விஷயங்களை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு போய் அதை நாங்கள் ஆழமா கண்டுபிடிக்கிற அளவுல எங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இல்லை என்னடா இருக்கு சில விஷயங்கள் அதை கண்டுபிடிக்க போய் கடைசியில கிணறுகிட்ட பூதம் வலிக்கிட்ட கதையா இருக்கும். இப்ப நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு போவோம் நேற்று அப்படித்தான் நாங்கள் மரண தண்டனை விதிச்சான்னு சொல்ல இன்னொருவர் வந்து சொல்றாரு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை மரண தண்டனை ஒன்றாரு பிரச்சனை அப்படித்தான் சில விஷயங்கள் வந்து என்ன நாங்கள் சும்மா கதைக்க வலிக்கிட்ட ஏதோ பிரச்சனை வந்து நேற்று வந்தது அப்படி வரும் நாங்கள் நினைக்கிறத இது சமுதாயத்தில் நடந்த நியூஸ்களை நாங்கள் சொல்ல நினைச்சா அது நியூஸ் நாங்களே இதை புள்ளையா விவாதத்தை கொண்டு வர வேண்ட மாதிரி வந்து காய்ச்சி விட்றாங்க என்னத்தை சொல்றது. வணக்கம் அண்ணா ஜெனிஸ் அண்ணா வணக்கம். வணக்கம். ஓ என்னண்டா நான் முதல் நன்றி சொல்லணும் தமிழ் பாக்ஸுக்கு பஃப்ரா ஃபார்மை ஃபில் பண்ணி வல்வெடுத்துறையில் சிவன் கோயில் அடியில் பிரகாஷ் அண்ணாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க தமிழ் பாக்ஸுக்கு. ஓகே எல்லாரும் வேலையா நிற்கிறாரு ஓகே இருக்கட்டும் இருப்பேன். ஓகே மற்றது என்னண்டா அண்ணா இப்போ நான் டாக்டர் இந்த வீடியோ பார்த்தேன் டாக்டர் கிளியராக சொல்லியிருக்கார் எங்களுக்கு இப்போ பஃப்ரா மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்த் பண்ணணும் மற்றது ஐஎன்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணணும் மற்றது இங்கால பக்கத்தால் ஜெயதாசன் அந்த லீகல் மேட்டர்ஸை கேஸ் எடுத்துக்கொண்டு போகணும் சேர்ந்து அதோடு சேர்த்து இப்போ பிரகாஷ் அண்ணா இன்னும் கொஞ்சம் பேர் எலெக்ஷனில் நிற்கணும் அந்த செலவுகளை பார்க்கணும். அப்போ ஊருப்பட்ட செலவு வரப்போகுதுன்னு எங்களுக்கு அதால் வந்தோன்னா டாக்டருக்கு ஒரு ஃபண்டிங் சைடால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி டிரெக்டாக டாக்டருக்கு அனுப்பினீங்கன்னா நல்ல விஷயமா இருக்குமென்னு எனக்கு தோன்றுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது சம்பந்தமா என்னண்டா நாங்க கதைக்கல என்னண்டா இது டாக்டர் தான் அதை சொல்லணும். இப்ப நாங்கள் இதுல வந்து அதை செய்யுங்க டாக்டர் சொல்லிடலாம். இல்ல நாங்கள் ஊக்குவிக்கலாம். நாங்கள் வந்து ஊக்குவிக்கலாம். நேர டாக்டரை தொடர்பு பண்ணி பேமெண்ட் டாக்டருக்கு அனுப்பி சொல்லி இல்ல டாக்டர் வந்து அது ஒரு சொசைட்டி வந்து போன் பண்ணி எல்லாம் செய்து செயலாளர் தலைவர் எல்லாம் போன் பண்ணி ஒரு கட்சி அலுவலகம் போன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் இது இல்ல ஜானிசன் இப்ப நாங்கள் அது இந்த தளத்தால நாங்கள் எதுவுமே செயல்படுற இல்லை என்ன ஜெரோம் அதை அவர் டாக்டர் பார்த்து கொள்ளுவார். ஆனா இப்ப நாங்கள் அது சம்பந்தமா கலைக்க மாட்டோம். அது சம்பந்தமா நாங்கள் அது அந்த இது செய்யறோம். அது டாக்டர் பார்க்கட்டும். என்ன யோசிக்கிறேன்னா டாக்டருக்கு டிரெக்டாக டாக்டர் அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாகவே இப்போ ஃபண்ட்ஸ் கொடுக்க வேண்டியவள் ஃபண்டிங் கொடுக்க வேண்டியவள் டிரெக்டாக டாக்டரை தொடர்பு கொண்டு டிரெக்டர் அந்த அக்கௌண்ட்டுக்கு செய்யலாம். ஆனால் பர்சனலாக கதைங்கண்ணா தளத்தில் கதைக்காமல் இது வந்து என்ன சொன்னா இது டாக்டர் அதுக்கான தான் சொல்லிக்க சொசைட்டி வந்து போன் பண்ணி தலைவர் செயலாளர் பொருளெல்லாம் போன் பண்ணி கட்சி இது வாங்கின பிறகுதான் இது சம்பந்தமா அறிவிப்பார். இப்போ அது சம்மந்தம் வேண்டாம் நாங்கள் இதில் தளத்தில் கதைக்கக்கூடாது. என்னடா ஏற்கனவே டாக்டர் காசு பண்ணினவர் அது இதுன்னு சொல்லி காய்ச்சி கொண்டிக்கிறாங்க தம்பி. அது சம்பந்தமா கதைக்காதீங்க. காசு கதையும் தளத்துல காசு கதையும் கதைக்காதீங்கண்ணா. நீங்கள் எலெக்ஷன் சம்பந்தமா ஏதாவது ஏற்பாடுகள் அது இது சம்பந்தமா கதைங்க. மற்றபடி எங்களோட கேட்க சரி ஜெனிஸ் அண்ணா இப்போ எலெக்ஷன் சம்பந்தமா என்ன செய்ய போறோம்? டார்வின் அவங்ககிட்ட கேளுங்க. மற்ற திலீப்பண்ணா நிற்கிறார் அவங்கெல்லாம் இப்போ நின்று கொண்டிருக்காங்க. அப்போ நான் என்னென்னு சொன்னா இதுல ஈடுபடே இல்லை. நான் சும்மா கழிச்சு கொண்டிருக்கோம். அவங்ககிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க என்னன்னு. திலீப்பண்ணா சொல்லுங்கண்ணா என்ன பண்ணணும் உங்களோட எலெக்ஷன் பிளான் உண்டு. எலெக்ஷன் பிளான் நீ டாக்டர் வந்தால் தானே நாங்கள் இது பண்ண அவர் தான் எங்களுக்கு சொல்லணும் என்ன பண்ணணுமெண்டு. நாங்கள் டிசைட் பண்ணலே
அதுக்கு பிரகாஷனா தான் அதுக்கு முக்கிய ஆள். அவர் தான் இதுக்கு சரியான சொல்யூஷனை சொல்லணும். ஏன்னா நான் ஒன்று சொல்லி அப்புறம் அது தேவையில்லாமல் போர்ட்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு அவர் தான் சொல்லணும், அடுத்து டாக்டர் சொல்லணும். டார்வின் என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தமா டார்வின் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? டார்வின் நீங்க சொன்ன கருத்து தான் சரி. என்ன சொன்னா இப்போ தலைமை பீடங்கள் முடிவெடுத்து அவையில் ஒரு கட்டளைகள் தரைக்கு அதுகளை தான் நாங்கள் செயற்படுத்தலாம். எழுந்தமானவா நாங்கள் எந்த ஒரு இதுகளும் செய்யலாம். அப்போ பிரகாசன்னா டாக்டர் அவைகளை இது பண்ணி போட்டு சொல்லிவிடும், அதன்படி நாங்கள் செயற்படுவோம். உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பிரகாஷன்னா மூலம் ஏதாவது வந்ததா? இல்லையா? இல்ல எது விதமான தகவலும் எனக்கும் பெற இல்லையா? திலீபண்ணா, இப்ப என் தம்பி விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தானே. இப்ப டாக்டர் வந்து வடிவா சொல்லியிருக்காரு, நாங்கள் கட்சி போம் பண்ற தலைவர் செயலாளர் போடுறதா, அதுக்கு பிறகுதான் பண் விஷயமோ நீங்கள் உதவி செய்யற விஷயங்கள். ஏன்னா இப்ப இந்த கணக்கு வழக்குகள் பிரச்சனை, டாக்டர் நாங்கள் காசு அனுப்பிட்டோம், டாக்டர் வீடு கட்டுறாரு, அது இதெல்லாம் எல்லாம் பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இப்ப இதால சொல்லிட்டாரு அது இந்த மாதிரி செய்ய போறோம், நாங்கள் இதை என்ஜிஓ மாதிரி போம் பண்ணி அது கூட சில விஷயங்களை நாங்கள் செய்ய போறோம். என்னென்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்டையும் ஒரு ஃபண்ட் இருந்தா தான், ஒரு கட்சி ஒன்று துவங்கி ஃபண்ட் அதுல கொஞ்சம் இருந்தா தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எலெக்ஷன்கள் வரைக்க ஆக்கள்கிட்ட போய் கேட்டுக்கொண்டு நிக்க தேவையில்லை, முடிஞ்சு. இப்ப அதுதான் டாக்டர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இப்ப அது வந்து இப்ப நாங்க இதுல கதைச்சு கொண்டு இல்லாத டாக்டர் முடிவு எடுத்துட்டு ஒரு நாள் களத்துல வந்து சொல்லுவார் அப்படி இப்படி செய்யறாண்டு. இப்ப கீழே கேட்டு நீங்க குழம்ப கூடாது இந்த விஷயங்கள்ல, நீங்க இதை தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க விளக்கம் கேட்க தேவையில்லையாண்ட என்னுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ஜிஓ வந்து ரெஜிஸ்டர் பண்றது இப்ப எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சா பிறகு தானே? அதைத்தான் தம்பி நாங்க சொல்றோம். என்னண்டா அதுக்கிடையில ஒன்றுமே செய்யல, அது இப்ப எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் செய்யலாம். இப்ப அதுக்கிடையில ஏதாவது டாக்டர் செய்யணும்னு சொன்னா அவர் தங்களுக்கு கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு, அவங்கள வச்சு செய்வார். அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு நடக்க போகிறது எல்லாம் காய்ச்சோன்னு இருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து லீகல் மேட்டர்ஸ் வந்து ஒரு அதேதான் நான் இப்போ சொல்கிறேன். அது டாக்டர் தான் அதை சம்மந்தமாக கதைக்கணும் வேண்டாம். டாக்டர் அப்படி தேவைன்னா தளத்தில் வந்து கதைப்பார், அல்லது ஃபோன் எங்கிட்ட நம்பர் இல்லாத நம்பரும் இருக்கு அவருக்கு, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, அவர் போடுவார் மெசேஜ். என்ன சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம். விளங்க சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. நான் சும்மா கீழே கேட்டுருந்தேன். நீ கொஞ்சம் இவற்ற கேள்வி எனக்கு சும்மா இருக்கா பதில் சொல்லணும் போல நடந்தது, அதுக்கு தான் நான் இருந்தேன். அப்புறம் சரி அவரே சைலண்ட் ஆகிட்டார். அப்புறம் சரிதான் கொஞ்சம் கூட போன மாதிரி இருந்தது. இந்த டைம்ல பல கதையிலும் தேவையும் இல்லை. இப்போ அவசரப்படாதீங்க, அவசரம் இல்லாத ஒரு கேள்வியல். அதுதான் எனக்கு அந்த நீங்க சொன்ன பதில்கள்லையும் டவுன்லோட் சொன்னாம தானே பதிலையும் ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி கிடந்தது. பின்ன அதான் கண்டுகிட்டேன். சரி ஓகே, நீங்க கதைங்க நான் கேட்டு. ஆமா ஆமா இல்ல, அவர் விளங்காம கேட்கிறாரு, அதுக்கு சொல்லியாச்சு தானே, இப்ப அவசரப்பட வேணாம். நான் இப்ப சொல்ல வந்தது ஜானிஸ், விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. இதுதான் ஒரே வசனம். நாங்கள் வந்து சுயேட்சை குழு மட்டும். சுயேட்சை குழுண்டா ஒரே ஒரு ஆளுண்ட கையிலான் இருக்கு. இன்னும் பொருட்கட்டமைப்புன்றது உருவாக்கப்படையில. நீங்கள் வந்து காது சம்பந்தமா இந்த பொதுத்தலங்கள்ல கதைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜெரோம் அண்டவருக்கு சொல்ல வேண்டிய நீங்கள் தனிப்பட்ட இலக்கத்துல தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் அவ்வளவுதான் பதில். பொது கட்டமைப்பு ஒன்று உருவான பிறகு கட்சி ஒன்று பதிவு செய்த பிறகு இதுல கதைக்கலாம். பிறகு எங்கட தலைவர் சொன்ன பிறகு அவற்றை அனுமதியோட கதைக்கலாம். இப்ப இது கதைக்க வேண்டிய சம்பந்தமே இல்லை. இவர் எனக்கெண்டா இவர் என்ற கதையில சந்தேகம் ஏற்பட்டுதான் மேல வந்தார். ஆனா என்ன சந்தேகம்னா நீங்க நேரடியா என்னட்ட கேட்கலாமன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம்ன்றது நான் கிளியர் பண்ணலாம். நான் வெரி சாரி நான் வார்த்தை மாறி சொல்லிட்டேன். இந்த டைம்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்கக்கூடாது. ஒற்றுமையா பயணிக்கணும். சரி ஓகே. நான் கட்சி பதிகிறது வந்து டாக்டர் இந்த வீடியோல பார்த்தேன்னா நான் அவர் சொன்னவர் என்னன்னா எலெக்ஷனுக்கு பிறகுதான் பதியலாம்ட்டு. இல்லை அது சரி தம்பி, நீங்க கேட்குற விஷயம் சரி. ஆனால் சில விஷயங்கள் நீங்க இப்போ கிடைக்கல. என்ன சொன்னா இது வந்து சுயேட்சைக்குழு அவர் சொன்னம்மா. அது எனக்கு கதைக்கலான்னு சொன்னீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நான் கதைக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கதைக்காம இருப்பேன்.
ஓகே ஓகே. இப்ப நான் சொன்னேன்னா நானே சில விஷயங்கள் இப்படி எல்லாம் கதைக்க கூடாது விளங்கிட்டு தானே உங்களுக்கு அது விளங்கிட்டு. ஓகே. அது சம்பந்தமான முடிவுகள் இப்ப நிதி சம்பந்தமா ஏதாவது கட்சி சம்பந்தமான ஏதாவது முடிவுகள் எடுக்கிறோம்னா கூட நாங்கள் கதைக்கல. ஏன்னா நாங்கள் ஆதரவு மட்டும்தான் தெரிவிக்கலாமே தவிர இதுல எந்த கருத்துக்களையும் நாங்கள் சொல்லவே இல்லை. தனிப்பட்ட நபருடைய கண்டிப்பா அவர் தான் இதுக்கு முடிவெடுக்கணும், என்னமா செய்கிறது, யார்கிட்ட என்ன வேண்டணும், என்ன செய்யணும், யாரை தலைவராக போடணும், செயலாளராக போடணும். அதுக்குள்ள அவர் ஒரு கட்சி போகும்போது நாங்கள் அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் நாங்கள் அதுல போய் சேர்ந்து நாங்கள் அவரோட என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதானே செயலாளர் பொருளாளர் எல்லாம் தருவினம் பண்ண. இப்ப அதை பற்றி கதைக்க தேவையில்லை தானே? இல்ல நான் சொல்ற கதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இப்ப நாங்க ஒரு செயலாளர் பொருளாளர் கட்சி ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதானே ஸ்ட்ரக்சர் வருமண்ணா. இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல நாங்க இருக்கிறோம், அவரோட இருக்கிறோம் சொன்னா நீங்க இருக்க போறீங்களோ ஸ்ட்ரக்சர்ல? இல்ல இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க, உனக்கு விளக்கம் சொல்லிருக்கீங்க. 1 minute டெனிஸ் அண்ணா, ஜெரனண்ணா, உங்களுக்கு நாங்கள் சொல்றது விளங்க இல்லையண்ணா, இது பொதுத்தளம் அண்ணா. ஓகே, நிதி சம்பந்தமா நீங்கள் இந்த தளத்துல கதைக்கவும் இயலாது, கேட்கவும் இயலாதுண்ணா. உங்களுக்கு விளங்கிட்டாப்ப? ஓகே, இனி இதை விட்டுருங்கண்ணா. கட்சி அதெல்லாம் பிறகுண்ணா. நிதி அதான் நானும் சொல்ல வாரேண்ணா, உங்களோட விஷயத்தை தான் நானும் சொல்ல வாரேன். அது கட்சி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு பார்க்கலாம் தானே. அது பிறகும் பார்க்கலாம். இப்பயும் உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா அதை பற்றி கதைக்கிறது. ஓகேன்னா இது வந்து ஜெரோம் ஒரு ஒபிஷியலான ஆதரவு தளம் மட்டும்தானா? இதுல முடிவெடுக்க வேண்டியது முழுக்க எங்கட சுயேட்சை குழு தலைவர் தான். அப்ப நீங்கள் என்ன சந்தேகம் வேண்டாலும் தனிப்பட்ட ரீதியிலே அவரோட தொடர்பு கொண்டு கதைங்க. யார தொடர்பு கொள்ளணும்னா நீங்க யாருக்கு என்னண்டு வந்த நீங்கள் என்னத்துக்காக வந்த நீங்கள் இதுல கதைக்க? நான் டாக்டர் சப்போர்ட்டர். அதுதான், அப்ப டாக்டரை தான் தொடர்பு கொள்ளணும். அப்ப டாக்டரை தான் தொடர்பு கொள்ளணும். சரி, மிக்க நன்றி அண்ணா. ஓகே ஓகே. எல்லாரும் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களோட விஷயங்களை கண்டினியூ பண்ணுங்க, கதைங்க. வேலை தெளிவண்ணா, என்னால முடியல ஐயா. அதுதான் நான் இடையில வந்தானேன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி ஆனா இடையில வந்தான் உங்களால விளங்கப்படுத்தி முடியலன்னு தான் நான் வந்தேன். ஓகே அண்ணா, எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல வராங்களா? ஒவ்வொரு டிசைன்ல வராங்க, ஒவ்வொரு டிசைன்ல வரையணும். ஒவ்வொரு டிசைன்ல வராங்களா நிறைய? நான் எப்படி காய்ச்சது? ஓகே தானே அண்ணா? சரி அண்ணா, நீங்க நான் சொல்ல நீங்களே ஏதோ என்ன குழம்பிட்டீங்களா? ஒரு காரணத்துக்காகத்தான இது எங்களுக்கு ஆதரவு தளம் மட்டும் மட்டும்தான் முடிவெடுப்பு. இவர் அன்றைக்கு கேட்டவர் என்னண்டு அந்த பெப்ராவில மெம்பர்ஷிப்பா பதிகிறான்னு கேட்டு சொல்லி கொடுத்ததை இப்ப பதிஞ்சிருக்கிறார். அவர் பதிஞ்சு போட்டுதான் இப்ப மிச்சம் கேட்கிறார். அதை உண்டு எங்களுக்கு தெரியாது, நீ அங்க இருக்கிறாங்களுக்கு தான் தெரியும். சின்ன பொடியன் போல என்னன்னு சொன்னா அதான் பாவம் சின்ன பொடியன் தான். என்னண்டா நான் சொல்ல என்னச்சுன்னா அவற்ற சம்பள காசை முதல் சம்பள காசை கொடுக்க சொல்லி நம்ப இல்லாதன்னா அது நம்ப 100% நம்பவே இல்லாதன்னா சரியான அப்பாவியா கதைக்கிறான். என்ன யாரோ என்னவோ எங்களுக்கு தெரியாது, எல்லாம் பயமாத்தான் கிடக்கு எங்களுக்கு. சரி இல்ல அவர் விஷயக்காரன், சரியோ? அவர் விஷயக்காரன். அது அந்த தளத்தை கொஞ்சம் இது பண்ற மாதிரி தான் அவர் கதைச்சிருக்காரு. ஆனா பரவாயில்ல, பாப்போம். அந்த வீடியோ ஒன்று பார்த்து நான் கார்ல போய் போடுறாரு கட்சி வாங்க போறோம். நிறைய ரூல்ஸுகள் போட்டிருந்தார் வாரதுக்கு வந்து, அந்த கட்சிக்குள்ள வாரதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ்கள் போட்டிருந்தார். தலைவர் தான் எதையும் இனி முடிவெடுக்கணும். ரூல்ஸ்கள் போடாமல துவங்கலாதானே? அதுதான் சரியா, நல்லா இருந்தது. நல்ல ஒரு செட்டப், அப்படித்தானே இருக்கணும். இல்லாட்டி சிலது வந்து கட்டுப்பாடா கொண்டு போத்தானே போக்குறாரு. அதே இருக்கிறவர்கள் நடந்த சம்பவங்களை மாதிரி போயிடும். உங்களுக்கு சொல்றேன், அதை விவரிக்க வழிகிட்ட தமிழ் பாக்ஸ் நான் புலம்பிடுவார். முடிஞ்ச பிரச்சனை என்னதுக்கு முடிஞ்சதை நாங்கள் வைக்க வேண்டாம். இல்லை நான் இதை சொல்றேன், பொருள் கட்டுப்பாட்டுக்கு உங்களுக்கு இணக்கம் விருப்பம் வந்தால் நீங்கள் அதுல சேர்ந்து கொள்ளலாம்.
போஸ்ட் பண்ணல தானே, போஸ்ட் பண்ணிடுறது எங்களுக்கு இல்லை. விருப்பமானவர்கள் அந்த கட்டுப்பாட்டு விருப்பமானவர்கள் சேரலாம். அது இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, கௌசல்யாக்காவை விலக்கினதாகவும் அந்த இடத்துக்கு ஒரு பதவி, லோயருக்குரிய பதவி ஏற்றிடம் இருக்கிறதாகவும் போட்டிருக்கு. யார் போட்டது? டாக்டர் விலகையில் அவ கொஞ்சம் தள்ளி இருக்கிறா. அதை பற்றி எனக்கு தெரியாத முடிவு வேறு. நான் அதை பற்றி கதைக்க வேணாம்னு நினைக்கிறேன். யூடியூப் தளத்தில் பார்த்தேன் நான். வணக்கம் அப்பன் ஜெசி அண்ணா, வணக்கம். வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ஹலோ. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். எல்லாரும் பயந்து பயந்து வாங்கிக்கிறீங்க. ஒன்றும் பயந்து இல்லை. என்ன மாதிரி மூட பக்கம் வேலை திட்டங்கள் என்ன மாதிரி, என்ன நடக்குது, என்ன செய்யறீங்க, சுகமா இருக்கிறீங்களா? நாங்க சுகமா இருக்கிறோம். நீங்க பயந்து காய்க்கிற மாதிரி அதுக்கு அடிச்சு தெரியாம கிடைக்க நடக்க போகுது. ஒரு காலம் இல்ல, ஒரு காலம் இல்ல, நாங்கள் இருக்கிற ஒரு காலம் இல்ல. நாங்க பயப்பட போறது இல்ல. போகுதுன்னு எங்களுக்கு விளங்குது, ஓரளவுக்கு பார்க்க வியூகிக்க முடியுது. நல்லா தானே இருக்கேன். சில்லங்கள் நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். யாருமே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். என்ன சும்மாடா அது நான் பயப்படுறோம். நீங்க தனியாக காய்க்க சொல்றீங்க, அது எனக்கு தெரியாம இருக்கிறது. ஏன் அது எனக்கு தெரியாம இருக்கிறது, அதுதான் நான் உங்களுக்கு இல்ல. நீங்கள் பேசுறீங்க, நீங்க கதைக்கிறது தனியா காய்க்க சொல்றீங்க, வாட்ஸ்அப் தனியா காய்க்க சொல்றீங்க. அது இல்ல அதுண்ட விளக்கம் அப்பஞ்சத்தியன்னா, எங்களுக்கு உண்மையில நாங்கள் வெளிநாடுகள் இருக்கிற எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தெரியுமாண்ணா. நீங்க 2 பேரும் தெரியாது, அதுக்காக உள்ளூருக்கு இருந்து கொண்டா நீங்கள் என்ன, அதாவது நிறைய பிரச்சனைகள் வருது தானே. என்ன அதனால உங்கள்கிட்ட சேஃப்டிக்காகத்தான் சொல்றாங்க. எங்களுக்கு மற்றபடி எங்களுக்கு உங்கள்கிட்ட சேஃப்டி. நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க யாரும் ஒரு பிரச்சனை பிரச்சனை நாங்கள் தானே பிரச்சனை, வேறு யாருமே பிரச்சனை நாங்கள். நாங்களா சும்மா ஒரு வாங்க பிரச்சனை வரப்போது ஒண்ணுமே இல்லை. சில்லங்கள் முந்திய நீங்க சில்லங்கா அதுக்கு சொன்னாங்க ஒரு பிரச்சனை வருது ஒண்ணு முந்திய மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்போ சில்லங்கள் இருக்கிறார்கள் யாரும் ஒரு வீட்டுல வந்துட்டு ஆத்தலாமோ, ஒரு நமக்கு வந்து அடிக்கலாமோ, ஒருதனுக்கு ஒன்று சொல்லுங்க. முந்தைய ஒரு காலம் இருந்தது, இப்ப அப்படி இல்லை. தலைக்கு மேல அடிச்சாலுன்னா அதுக்கு ஒரு ஃபைன், அதுக்கு கீழே அடிச்ச ஒரு ஃபைன், காலுங்கள் அடிச்ச ஒரு ஃபைன். அப்ப இப்ப வந்து அப்படி உங்களுக்கு தெரியும் தானே. அண்ணா நீங்கள் சொல்றதுக்குரிய விளக்கம் எனக்கு விளங்கல. அதான் நான் சொல்றேன். திருப்பி சொல்லுவீங்களா இப்ப சொன்னது? இல்லைண்ணப்பா, நீங்கள் இப்ப போன் கதைக்கிறது நீங்க பயந்து கதைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. தனியா கதைக்க சொல்றீங்க, தனியா என்ன கதைக்கிறதுனா தெரியாது. இல்ல அவைகள் எங்க இருக்கிறீங்க இந்த தளம் அதுக்குத்தான் அது சொல்றோம். நமக்கு ஏன்னாக்கா பயப்படுவாங்க. நாங்க இல்லையாக்கா, அக்கா சும்மா பயமுறுத்து சொல்லி இல்ல அது இல்லையா. இப்ப என்னன்னு சொன்னாங்க, அது எல்லாருக்கும் தெரியாதானக்கா. என்ன ஒரு ஆள் பர்சனல் விஷயங்களை வந்து இப்ப பொதுவான விடயம் ஒன்று செய்ய சிலாக்கள் வந்து தனி மனித தாக்குதல் ஒரு கூட்டம் இருக்குன்னா ஒரு 50 பேருன்னா 70 பேர் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அவ்வளவு பேருக்கு ஒவ்வொரு ஆக்களும் ஒரு கூட்டம் இருக்கணும். கருத்து பேசலாம். எனக்கு உண்மையா சொல்றேன்னா எனக்கு 70-80 பேர் எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நான் இப்படி போனா விளங்க தெரியாது. எனக்கு ஆள் இருக்கு. அது இது எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு இப்படின்னா ஒரு 1000 பேருக்கு இருந்தால் பாருங்க அவ்வளவு பேர் இருப்பான். புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறார், கதைங்க. சாஷா போயிட்டே அப்பன் ஜெசியண்ணா, நீங்கள் சொன்ன கருத்து ஓகேன்னா அதை நான் ஏற்றுக்கொள்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையில நடக்கிற பிரச்சனைன்னா தனிப்பட்ட ரீதியில ஆக்களை ஃபாலோ பண்ணி ஆக்களை இந்த வெட்டி போடுறது, கொலை பண்ற சம்பவங்கள் இப்ப கூடுதலா நடக்குது.
இங்க நியூஸ் பாக்குற எங்களுக்கு தானே தெரியும். இல்ல அப்படி இல்ல என்ன இல்ல அப்படி இதுல இல்ல இல்ல என்ன இப்ப நாங்கள் நடக்கிற இதுல யாரும் இல்ல அப்படி இல்ல அது அண்ணா, சும்மா இதுல வாந்தி இல்ல இதுல அது இல்லை சும்மா இதுல வெட்டுறது இல்லை ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல இல்லை இந்த 101 பேர்ல ஒரு ஆள் இருக்காதுன்னு நீங்கள் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவீங்க. அது இருந்தாலும் பரவாயில்லைன்னா அப்படி ஒருத்தனுக்கு அப்படி வந்தால் என்ன பண்ணு அடுத்த தட்டி கேட்கறது இன்னும் ஒரு ஆள் வரும் எங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் இல்லாம போனா என்ன கேட்கறது இன்னொரு ஆள் வரும் எனக்கு. அப்படின்னு நடக்காது ஸ்ரீலங்கால. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி வராது. நீ வாரத்துக்கு அவ்வளவு சட்டம் இல்லை. ஒரு காலம் இருந்தது, ஒரு முதல் இருந்தது. நீ அப்படி நடக்காது. நாங்களா நீ நல்லா வாரது எங்களை கட்டித்தனம் இருக்கு. முந்தி அப்படி இல்லை. முந்தி முதல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்பவம் முதல் நடந்த முதல் அப்படி நடந்தது. மாறி 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 ஒரு கட்சிக்கு நடந்து ஆக்களை சொல்ல மாறி மாறி இப்ப அப்படி நடக்கவே மாட்டேன். ஒரு காலத்துல என்ன ஒரு வீட்டுல வந்தேன்னா அந்த இது வச்சுட்டு போனாங்கண்ணா பூவோட ஒரு வீடு வழியா வந்து இதான் உனக்குன்ட்டு ஒரு வீட்டுல வந்து பல்ல வழியா வந்து மாலை போட்டுட்டு போனவங்க இதான் உனக்கு வர போகுதுண்டு. அது ஒரு காலங்கள்ல நான் கண்ணால பார்த்தது. இனி அப்படி வராது. இனி அப்படி வராதாண்ணா? இனி அப்படி வராது. ஒரு மாலை ஒரு வீட்டுல வருஷம் தொடங்கினதுக்கு நான் ஒரு நிமிஷம். இந்த வருஷம் தொடங்கி இலங்கையில எத்தனை துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாபு. அது என்ன சொல்றோம் அது விடுங்க. அது சொல்றது சுடாட்டு இதுக்கு அந்த கட்சிக்காண்டு சுடுபடையிலையே என்ன அண்ணா அவங்க ஒன்று செய்ய அதுக்கு சுடு வர்றாங்க. இதுக்கு எங்க சுட்டுப்பாட்டு இல்லைங்க பாப்போம். ஓகே நான் இதுக்கு கதைக்கிறதுமில்ல. ஓகே ஆனா சாவச்சேரியிலன்னா 5 வருஷத்துக்கு பிறகுனா ஒரு சூடுபாடு நடந்தது. அது உங்களுக்கு தெரியும். அதே பிறகு இல்லை இந்த இதுக்கு நடந்தது. மாறி மாறி சுடுபட்டது எங்கடைய ஆக்கள் தான், வேற யாரும் இல்லை. எங்கடைய மாறி சுடுபட்டது. அதுவும் சொல்றேன் உங்களுக்கு. நான் வழக்கு என்ன முடியும், அந்த வழக்கு என்ன முடியல அண்ணா. அப்ப நடந்தது இப்ப நடக்காது என்னன்னு நீங்கள் உறுதிப்படுத்த. அது சாவச்சேரியிலாம் வழக்கு நடக்கும். சாவச்சேரியிலாம் வழக்கு நடந்து கொண்டு சுடுபட்ட வழக்கு இப்ப சாவச்சேரியிலாம் நடக்கும். அண்ணா எத்தனை ஆயுதங்கள் எடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியுமா? கதைக்காதங்க இங்க வாங்க. ஒரு 2 பேருக்கும் சொல்லுவேன். இந்த ஆயுத கதைகள் சுடுபடுற கதைகள் கதைக்காதங்க. இப்ப இலங்கையில நடக்கிற விஷயம் இதுதானக்கா நடக்குது. இப்ப ஸ்ரீலங்காவில இதுதான் நடக்கிற விஷயத்த தானக்கா சொல்றேன் நான். களத்துக்கு சரியில்லை. நாங்கள் முன்னுக்கு வாரம் வருவோம்னா பயப்பட வேண்டாம் சொல்றோம். யாருமே இந்த இதுக்கு பயப்பட வேண்டாம். என்னதுக்கு பயப்படுவாங்க? வணக்கம்ண்ணா. நாங்கள் வருவோம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க நிசா. இந்த தளத்துக்கு தேவையான விஷயம் இது போய்கொண்டிருக்கு. இல்ல அதுதான் வேற கதைங்க. அப்பன்னாக்கே இது தெரியாம விளங்காமல் ஃப்ளோவா போய்கொண்டிருக்கிறாரு இப்படியே. இல்லடா பயந்து காய்க்கிறேன். அதுக்கானதான சொல்றேன். கொஞ்சமா நீங்க யோசிக்கணும். நேற்றே இவ்வளவு பிரச்சனை உங்களோட தளத்துல நடந்ததுன்னு நாங்க வெளியில இருந்து கேட்டோம்னா இருந்தது இல்ல. நேற்றுக்கு ஏறுறதுக்கு எவ்வளவு முயற்சிதுன்னா ஏறிடலாம் போயிடும். அது இன்றைக்கு ஏறிக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாட்டியும் நாளைக்கு மட்டும் நான் உங்கள்ட்ட போன் கால்ல காய்ச்சி கொள்றேன். நான் நேற்றைக்கு எங்கட இந்த தளத்துல வந்து சண்டை பிடிக்கிறதால இந்தியால எவ்வளவு பிரச்சனை போய்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் இங்க சண்டை பிடிக்க பிரச்சனை வாரது இஞ்சி என்ன இது ஒவ்வொருத்தரும் கேலி குத்தாகி கொண்டு அப்படி இல்லைண்ணா. சண்டை பிடிக்க வாரவங்க யோக்கியமானாங்களா வர்றாங்களா உங்களோட தளத்துல? நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த தளத்துல ஒரு மணித்தியா பார்த்துருந்ததுல இப்ப ஒருத்தன் ஏறி இறங்கி ஒருத்தன் ஏறினவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணா. நாங்கள் எடுக்கிற யார் உங்களோட தளத்துல ஆரம்பத்திலிருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் போட்டுனா இருக்கோம். மெசேஜ்ல அவையில் சொல்றது எல்லாம் நாங்கள் கரெக்டானு நான் போட்டுருக்கோம். அப்படி கேட்கணும். இப்ப உலக விளங்குவோம்னா என்ன டாக்டர் எவன் வெளுத்தோம் நினைக்கிறோனோ அவனவன் ஏறிக்கொண்டிருக்கான். இப்ப தளத்துக்குள்ள அதான் நீங்க சில வேளையில இப்ப எந்த குரல் கூடி இந்த தளத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் கேட்டிருப்பீங்க.
அதையும் நான் சொல்றேன் நான் இப்பவே. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை யோசிங்க. இப்ப என்னத்துக்கு நான் சொல்ல வாரேன்னு சொல்றேன்டா, இத ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. இந்த தளத்துல கதைக்கிறது வந்து நாளைக்கு இஞ்ச பிரதி விளைச்சு கொண்டிருக்கு. நிஷானா, ஓ, நான் சொன்ன கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா? உங்களோட கருத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை நாங்க வேண்டாம். நீங்கள் நான் பர்சனலா நான் உங்களோட காய்ச்சி கொள்றேன். நான் உங்க பர்சனலா காய்க்கிறதுக்கு உங்களோட இது ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனா இப்ப இதுல உடைக்கிற அளவுக்கு எனக்கு இயலாது. இதுல அதை நான் உடைக்கவும் விரும்பவும் இல்லைண்ணா. அது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேது. உங்களுக்கு சின்ன என்ன யாருன்னு தெரியுமோ தெரியல உங்களுக்கு. ஆனா உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா நான் இதுல கதைக்க விரும்பல. நான் இது ஆனா இதுல நீங்க கதைக்க கூடாத விஷயம் இல்லாம நீங்க கதை சொல்றீங்க. நீங்க நேற்று திரைப்பண்ணா கூடி எவ்வளவோ திரைப்பண்ணாதான் சில இதுகளுக்கு நீங்கள் எவ்வளவோ இங்க ஒரு எங்களுக்கு ஒரு மெயினா இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனா நீங்களே இந்த என்னன்னு சொல்றது, அந்த அவனவன் கதைக்க நீங்க கோவப்பட்டு கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் வார்த்தையா. அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு ஒன்றும் கதைக்க நான் நிலைமையில இருக்கு. அப்ப நாங்களும் ரோடும் இறங்கணும் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறது. சில விஷயங்கள் யோசிங்க. நீங்க தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது அவருக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன உங்க நீங்க அடிபட்டீங்கன்னு சொன்னா இங்க ப்ரொஃபஸரா இருக்கு, டாக்டருக்கு, அதை மட்டும் யோசிங்க. நீங்க இவ்வளவு ஆளா நாங்க வரையில நாங்க உங்களோட தளத்துக்கு இன்றைக்கு வந்தது நேற்று எவ்வளவு ட்ரை பண்ணேன். இந்த இதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் சில வசனங்கள் காய்ச்சிட்டு போயிடும் உண்டு. இயலாது. இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா இயலாது. இன்றைக்கும் வேறு பார்த்தேன் இவ்வளோ நேரம். இப்போ அந்த இதுக்கு முதல் காய்ச்சவரோட நான் நீங்கள் சில விஷயங்கள் காய்ச்சவனுக்கு அவர் வேறு மாறாக காய்ச்சி உங்கள்கிட்ட இருந்து கதைகளை பிடுங்க போல. ஆனால் ஏதோ நீங்களே புரிஞ்சு கொண்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் யாருமே எதுவுமே இதுக்குள்ள சண்டை பிடிக்க போவாங்க. அப்படின்னா முதல் நீங்க யோசிங்கண்ணா. இதான் எங்களுக்கு தேவை. என்ன உங்கள் வழியில இங்க கொஞ்சம் இருக்கணும்னு நினைங்க. நீங்க சொன்னது தப்பு இருந்தா சொல்லுங்கண்ணா. இல்ல இல்ல நிசாண்ணா, நான் எந்த கதை கேட்டா நீங்க ஆனே முதல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் SMS போட்டுருக்கேன். உங்களுக்கு கரெக்ட் நீங்க சொன்ன வசனத்துக்கு கரெக்ட் போட்டு இருக்கேன். ஓகே ஓகே. என்னடா நான் என்னடா தளத்தை குழம்ப விடாம இவ்வளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போறதுக்கு தான் நான் யோசிக்கிறது. சில விஷயங்கள் வந்து கருத்துக்கள் வந்து எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா நாங்க தளத்துல கேட்க கூடாது. அப்படின்னா இன்பாக்ஸ்ல போடணும், தம்பி நீ கதைக்கிறப்பல இது ஓகே திருத்திக்கொள்ளு. இப்ப இதை வந்து நாங்க தளத்துல பயன்படுத்த வலிக்கிட்டோம்னு சொன்னா முரண்பாடுகள் வரும். இதை நோக்கிய சக்திகள் வெளியில நிறைய பேர் இருக்கணும். அப்ப அவங்க குழப்பத்துக்கு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அதான் இப்ப நாங்க வந்தேன் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தல. என்னன்னா எல்லா மனிதர்களும் வித்தியாசமான கோணத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி இருக்கும். எங்கட 5 விரலையே பாருங்களேன், ஒவ்வொன்றும் கட்ட எல்லாம் 5 விரல்லையே இப்படி இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு சமூகத்தை அப்படி பார்க்கலாதான். நாங்க சமூகத்துல சில கருத்துக்களை முன்வைக்க ஒரு ஆளுக்கு போய் நன்மை மட்டும் சேரக்கூடிய கருத்துக்களை நாங்க முன்வைக்கணும். ஏதாவது ஒரு பிள்ளையா விளங்கி கொள்றேன்டா அவரை விளங்கப்படுத்தி இந்த தளத்தை வந்து நாங்க நன்மையா கொண்டு போனேன்டா இது மக்களுக்கு போய் சேரேன்டா. யூடியூப் அது இதுல பார்த்து கொண்டு இருக்காங்க. அதான் இது எவ்வளவோ கண் பார்த்துட்டு இருக்கேன் இந்த தளத்தை. அதை யோசிக்கணும். இந்த தளத்துக்கு வர்றாக்கள் அவ்வளவு பேரும் விசுவாசமா வர்றாக்கள் அவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்கணும். இதை யோசிச்சு காய்க்கணும். அதை ஆனா யோசிச்சு காய்க்கிற மாதிரி இல்லையண்ணா. நான் இப்போ ஓப்பனா சொல்றேன். நான் அவர் இறங்கி போயிட்டாரு. இல்ல தீவன் மணி கேட்டிருக்காரு. நேற்று நான் பிரச்சனை வரைக்கும் நான் வந்து அந்த நேரம் வேலையானா கதைக்கலாது தம்பி. அதுதான் பிரச்சனை. வேலையை விட்டு போட்டு வந்து கதைக்கலாத. நான் கொஞ்சம் வேலை சில இடத்துல நிற்கிறேன். ஃப்ரீயா இருந்தா நாங்கள் பிரச்சனை வர விட மாட்டோம். கரண்ட் வாஸ் எங்க ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் எடுக்கலாம். கரண்ட் வாஸ் நீங்க ரிக்வஸ்ட் கொடுங்க. கதையை மாத்தி கொண்டு போங்க.
அதான் கதையை மாத்தி கொண்டு போங்க, வேற சப்ஜெக்ட் போங்க, கடந்தவையாக இருக்கட்டும். மண்டை விட்டுட்டு போனா எங்கேயோ போய் நிக்குது. என்னத்த சொல்ற? கரன்ஸ்வா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன எல்லாரும் குழப்பமா இருக்கு? ஒன்றும் குழம்ப தேவையில்லை. நாங்க ஒன்றும் குழம்பு இல்லையே. நாங்க இருக்கிறது தான் அப்புறம் என்ன? கரன்ஸ்வா நிக்குது. ஆடு நினைந்து ஓனை அழுதிச்சான். அதுதான் என்ன இல்ல பாத்தீங்கன்னா தெரியும், சண்டை பிடிக்கிறோட மழை வியூஸ் கூடுது. என்ன பார்த்தா அது டீமா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வியோட வராங்க, வித்தியாசமா. கதைங்க நான் வேலை அணிக்கிறேன். கரண்ட் தமிழ் புக்ஸ் எல்லாம் ஏத்த வேணாம்னு சொல்லி போட்டிருக்கேன். அது ஆறு எல்லாம் சொல்லிருக்கேன். ஒருவரையும் ஏத்தவனாமம் அவர் இல்லையல்லோ, அதான் பிரச்சனை. தெரியாத ஆக்களை ஏத்தினா பிரச்சனைன்றதான் அவர் ஏத்தவனா நிக்கிறேன். ஒரே குழப்பமா இருக்குது. தாயமாக்கா நீங்க நிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாருங்க தாயமாக்கா. நானும் கன நேரம் நிக்க மாட்டேன் தெரியுதானே. நியூட்ல நிப்பன் படியே மற்றும்படி. ஓகே தினேசன் டார்வின் நிக்கணும் தானே. ஓகே 3 சண்டியங்கள் இருக்கு தானே, காணும் தானே. அப்பன் ஜெசி நிக்கிறாரு, அப்ப பிரச்சனை இல்லை. நாங்க நிக்கிறார்கள் மட்டும் இந்த கதைக்கு நல்ல அவர் வருந்த எனக்கு நீங்க கதைங்க. ஓ அதான் அவர் சொல்றாரு. வேலையா நிக்கிறீர்கள்? ஆமா ஆமா அலுவலா நிக்கிறேன். நிக்கிற நீங்க எல்லாம் லைக் அடிங்க. டார்வின்னா லைக் அடிக்கிறதா காணல, கஞ்சத்தரம் காட்டுறது போல. அடிச்சு விரல் சுளுக்கி போச்சுது, கட்ட விரல். லைக் அடிக்கிற மிஷின் வந்துட்டுதல்ல இப்ப. ஆமாக்கா, அவர்தான் டிக்டாக் தளத்துல போட்டு காட்டினாரு. இதுல பூட்டி விட்டோம்னா அதுக்கு என்னதுக்கு மோட்டர் ஒரு மோட்டரும் பேட்டரியையும் ஒரு தடி மாதிரி ஏதாவது பூட்டி போட இப்படி ஆடக்கூடிய மாதிரி வச்சு விட்டா காணும் தானே. அப்படிதான் இல்ல அது பரவாயில்ல, அத பொக்கெட்டுக்க வைக்கல, அது அடிச்சு நீங்க கூட போன கம்பியில வச்சீங்க, தடிக்கு பதிலா கம்பிய வச்சா சரி, டிஸ்பிளே உடைஞ்சு போயிடும். போன் உடைக்கிற வேலை. டீ குடிக்க வந்து ஜசிந்தாக்கா ஏத்துங்க அக்கா, நான் இறங்குறேன். அப்ப தாயமாக்கா இல்ல நான் இறங்கி நிக்கிறேன். நீங்க நில்லுங்க, கலை நேரமா. நீங்க நான் தான் கலை நேரமா நிக்கிறேன்னா, நான் தான் கலை நேரமா நிக்கிறேன். கீழே ஒரு ஆள் இறங்கிட்டாரு. வர இல்லையா மட்டும் ஓட்டுறேன். அப்ப இப்ப வர இல்லையா? சரியா 2 பேரும் இறங்கி ஓடிட்டாங்க. இதுதான் எங்களுக்காக கலகடம். இங்கடா அப்படி பார்த்தோம் இறங்கி ஓடிட்டாரு ஜெரிசன்னா. பூனைக்கு மணி கட்டுறது ஆரண்டா எங்கட ஆக்களை விட்டா காணோண்டு பறந்துடுவாங்க. வந்துட்டா ஆளை இருமுது, அதால வர இல்லையா? சரியா? வணக்கம் சோமாரண்ணா. வணக்கம். சுகமாகட்டும் மாறம். வணக்கமா ஜெசிந்தாக்கா? ஓ வணக்கம். சுகமாகட்டும் மாறண்ணா. இருமுது என்ன சுமாரண்ணா? டாக்டர் கார் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? தெரியாது உங்களுக்கு? கேள்விப்பட்டேன், நீங்க கார் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க 1.5 கோடிக்கு. ஆமாம், அவைய கஷ்டம் தெரிஞ்சா கோடிதானே.
சந்தோஷம் தான். சீப்பா இருக்குது. இன்னும் அவ்வளவு தானே, 1.5 கோடி அவ்வளவு தானே, சீப்பா இருக்கு. பென்ஸ்காரம் 1.5 கோடியாம் கிடக்குது. 1.5 கோடி என்ன பழைய காரானா? பல இதுல புது கார் வாங்கினா தான் சொல்றாங்க. அப்ப ரெடி கேஷா? இல்ல எங்க ஸ்ரீலங்காலையா? ஜி அதெல்லாம் போய் 1.5 கோடிக்கு எங்கண்ணா பென்ஸ் கார் 1.5 கோடிக்கு இருக்கு. பழைய கார் தான் 1.5 கோடிக்கெல்லாம் இருக்கு. அப்படிதான் கேள்விப்பட்டாங்க. இல்ல அப்ப அது தவறான இது விஷயம். உண்மையாவே கேட்கிறாரா இல்ல விஷயம் தெரிஞ்சோண்டு கேட்கிறாரா? எங்கேயோ கதைச்சதை வந்துட்டாரு சும்மா கதைக்கிறாங்களா? பென்ஸ் கார் நம்மனா குறைஞ்சது ஒரு 2 கோடிக்கு மேல 2 கோடி 3 கோடி தான் வருது. அதுவும் புது கார் இல்லையா, பழைய கார். இல்ல நானும் இந்த இடையில ஆக்கள் கேட்கிறேன் தான் சொல்றேன். இல்ல தவறு சொல்லேலாவு. அக்கா இப்ப டாக்டரோட காரு அக்கா இப்ப செகண்ட்ஸே 1.5 கோடி போகும். அப்புறம் எப்படி நீங்க பென்ஸ் கார் புதுசு 1.5 கோடிக்கு வரும்? அவங்க சும்மா கத்தணும்டா காடி கத்துறாங்க. அவனுக்கு பைத்தியம் அந்த தளத்துலயா, குடிகார தளத்துல. அப்ப அவனுக்கு கத்துவாங்க. அவனுக்கு காரோட இது தெரிஞ்சது தானே. 4 சிவத்துக்குள்ள நிக்கிறவங்களுக்கு காரோட வெளியே தெரியும். அப்படி இல்ல, அவங்க வந்து பொய் பிரச்சாரம் செய்ய ஏதோ ஒரு சின்ன ஒரு சாமான் கிடைச்சா அதை பெருசா சொல்றதுதான் நேரத்தை பேய் காட்டுறது. இல்ல 4 சிவத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். பொய் பிரச்சாரம் செய்யறவையால் தாங்கள் டாக்டர்கிட்ட சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு தனி மனிதனா நின்று இவ்வளவு ஒரு இதை கட்டி எழுப்பி இது பண்ணி செய்து எந்தெந்த பிரச்சனைக்கு எல்லாம் அந்த முகம் கொடுக்க வேண்டி இருக்குது என்ன. அதுக்கெல்லாம் அதுவும் அந்த கார் பழுதானோன்னா கராச்சியில விட்டு போட்டு ஓடி திரிய கார் இல்லைன்னா ஒரு ஆள் 20 லாக் கொடுத்துருக்கு. அதை தூக்கி பிடிச்சி வச்சோண்டு இவ்வளவு கதைக்குன்னா நினைக்கிறேன் அவைக்கு ஆசை போல கிடக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு. அப்ப இப்ப காசு சேர்க்கணும் போல கிடக்கு. சொன்னாங்களா? அது விலங்கையில திலீப்புக்கு விளங்காம கதைக்கு. திலீப்பண்ணாக்கு விளங்கையில போல அது இப்ப 3 நாள் ஓடிட்டு தான் இருக்குது. இப்ப பலதா போச்சு. அப்பையில இருந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கு அந்த கதை. புதுக்கார உங்களுக்கு தானே. நாளைக்கு ஒரு சம்பவம், நாளைக்கு ஒரு சம்பவம் திலீப்பண்ணோட கார் பழுதா போய் கராச்சியில நிக்க அவர் வேற கார் ஓடினா சொல்லிடுவாங்க. இங்க இவங்களை எல்லாம் காசு சேர்த்து கொடுத்துட்டாங்க. பழுதா போயிடுச்சுதானா? நீங்க புது வீட்டுக்கு போய் வந்தாலும் சொல்லுவாங்க நீங்க வீடு கட்டுறீங்க டாக்டர் வீடு வாங்கி சொல்லி போடுவாங்க. புது வீட்டுக்கு கட்டுற வீட்டுக்கு போயிட்டு வந்து பாருங்க. திலீப் அங்க இருக்கு வீடு கட்டுவாங்க. அங்க எல்லாம் அங்க வச்சிருவாங்க. டாக்டர் கிளம்பின காசுல நாம் கட்டுறேன்னு சொல்லிடுவானுங்க. அதையும் செய்வாங்க. அவங்க கதை இல்ல தடை எல்லாத்தையும் கழிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னால நம்மளுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. வாயில என்ன வார்த்தை வருதுமென்றே தெரியுது. அதுதான் ஏதோ ஒன்று பொறுக்கி வச்சு கழிச்சு கொண்டே இருக்க வேண்டிய. அது உண்மையே இல்லை அந்த கதைகள். அதை கழிக்க வேண்டிய. டாக்டர் நல்ல வடிவா 11 சொன்னவர் என்னன்னா, நான் இப்ப இது பண்றேன் அவர்கிட்ட அவுடி கார் இருக்கு, அதையும் அடுத்த கிழமை வாங்கி ஓடுறேன் பாருங்க, அதுக்கும் சொல்லுவாங்க அதுவும் தண்ட காரன். அவர் கேட்டாரா நம்ம மாத்திக்கொண்டு போக சொல்லிட்டாரா? சொன்னார் அன்றைக்கு. அதை வேணும்னா அதை வந்து எடுத்து நான் வேற அளவில் நின்றா சொல்லுங்க. என்ன செய்றீங்க? எவ்வளவு நேரம் கதைக்கிறோம். வாங்க. வணக்கம் வாங்க. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு. புது குரலா கிடக்கு கதைங்க. புது குரல் எல்லாரும் லைக் அடிங்க. லைக் காணாத அதே அடிச்சடிச்சு கதைங்க. ஓகே. மற்றது இப்ப இனி யாரும் இதுல கனியண்டியோ டீச்சர்ட்ட கதைக்க வேண்டாம். ஏனென்றா அது
உள்ளுக்குள்ளால ப்ரூஃப் பண்ணி வந்து எல்லாம் பெறமாட்டேன். நான் ஒன்றும் இனி கதைக்க மாட்டேன். கனியன்ற கதையோ இந்த கதைகள் இல்லாமா ஓகே கனியன்ற கதையோ டீச்சர் கதையோ இனி இப்பதே கதைக்க வேண்டாம். அது நான் புல்லா எல்லாம் கதைக்கிறேன். ஓகே இனி கதைக்க கூட ஒரு நேரம். ஓகே சரி கதைங்க. ஓகே சரி இப்போ கதைங்க. இனிப்புட்டாங்க கேட்கணும். ஒரு கார் என்ன விலைங்க? யாருக்கு எடுக்க புரியல் கார்? டாக்டருக்கு. தெளிப்பண்ணா அவருக்கே விஷயம் தெரியாம இருக்கிறார் அக்கா. திலீப்பண்ணா நித்திரியா? சிச்சி சிச்சி இருக்கு லைன்ல இருக்கு. சொன்ன தொடர்ந்து ஏற்றி போறாரு போல நடக்குது. பொறுங்க பொறுங்க வேறு கதைச்சு கொண்டு இருக்கிறார் போல. இல்ல சுமார் நினைக்கிறார். சும்மா இருக்கிறதுக்கு அவர் இங்க இருக்கிறவருக்கு தெரியாது, ஊர்ல இருக்கிறவருக்கு தான் தெரியும். என்ன சாமான்? கார் விலையோ? கார் விலை அது திலீப்பண்ணா தான் கேட்கணும். யார் வாங்கி கொடுக்க போறாள்? நாங்க ஜப்பான் கார் வேண்டா எல்லாம் 1 கோடிக்கு மேல. பென்ஸ் கார். பென்ஸ் வேண்டா 2-3 கோடி வரும். 3 கோடி கார் திலீப்பண்ணா என்ன கதையும் பெறதில்ல. திலீப்பண்ணா கேக்குது. அதான் கார் வாங்கி கொடுக்க வேணுமா டாக்டருக்கு? என்ன விலைன்ற அண்ணா பழைய காரன்னா நார்மலாவே பென்ஸ் கார் 2 கோடி ரூபாய்க்கு மேல வருது. 25 மில்லியன் கொஞ்சம் காசு. கொஞ்சம் காசா? புதுக்கார் யாரோ கீழே இருக்கு. 25 மில்லியனா புதுக்கார்? புதுக்காரக்கா அப்படியே புதுக்கார் வராது நினைக்கிறேன். 3 கோடிக்கு மேல வருது. இல்ல இனிதான் வரும். எல்லாமே ரீஃபர்பிஷ்ட். கீழே இருக்கு 25 மில்லியன். நீங்க நினைக்கிறீங்களா அக்காக்கு எல்லாம் 2 கோடி ஒரு காசு அண்டு சின்ன காசு அக்கா உடனே வாங்கி கொடுத்துருவா. 25 மில்லியனா? அது என்ன 25 மில்லியன்? 25 மில்லியன் 2.5 கோடி. 2.5 கோடி அது பெரிய காசு. 2.5 கோடிக்கு அக்காக்கு ஒரு 90,000 பிராங்க் தானே உடனே வாங்கி கொடுத்துருவா. நாளைக்கு இது சொல்ல போறாங்க. ஆன்டி கார் பண்ணி கொடுத்தவா டாக்டருக்கு வாங்கி கொடுக்கறதா அக்காண்ட விருப்பம். அதே யாரவே கேட்கறது. அண்டி மேல எல்லாம் கார் வாங்கி கொடுக்குறேன். பகடி கதைகளை விட்டுட்டு சீரியஸான கதையங்க. அது டாக்டருக்கு கார் தேவைப்பட்டா அது அப்ப பாப்போம். இப்ப அந்த கதையை கதை சொன்னிக்கிறீங்க. இல்லாட்டி அக்கா உண்மையாவே வாங்கி கொடுக்க போறாவோ எனக்கு தெரியாது சொல்றேன். 40 மில்லியன் 4 கோடி. அதை யாரோ சும்மா சொல்லிடுங்க. சரி அக்கா ஒரு லோன் போட்டு வாங்கி கொடுங்க. அது பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க கதைப்போம். ஓகே ஓகே முதல் டாக்டர் கார் வேணுமென்று கேட்டா வாங்க போங்க. இப்ப அதை பற்றி கதைக்கிறீங்க. அவர் தான் இப்ப BMW வச்சிரு. இப்ப என்ன கார் ஓடிக்கிறீங்க? பென்ஸ் வச்சுக்கிறார். நீ BMW வருமா? ஆடி அடுத்த ஆடி டாக்டர் இல்ல சொன்னவர் அடுத்த ஆடி என்று. சரி அக்கா 5 மில்லியன் லொத்த விழுந்தான்னு சொன்னீங்க. அதுலயே அடுத்து கொடுக்க போறீங்க? லொத்த விழுந்தான்னு சொன்னோம் அக்கா. அதெல்லாம் எடுத்து கொடுக்க போறா அவரு. கொடுத்தா என்ன? அப்ப எனக்கு ஒன்று எடுத்தாங்க அக்கா. 5 மில்லியனுக்கு இந்த காரணம் கொஞ்சம் பலதா இருக்கு. 5 மில்லியன் இதானே யூரோ காசு? யூரோ அது சொல்லுங்க காசு. 5 மில்லியனுக்கு அங்கே ஒன்று யூரோ தானே தாயமக்கா? சுவிஸ் என்ன காசு? பிராங்க். அக்கா பேட்டரி அதாவது ஆட்டோ பாத்தீங்கன்னா 32 லட்சம் ரூபா புதுசு. பேட்டரி ஆட்டோ 32 லட்சம் ரூபா. ஸ்டார்டிங் ரேட் இந்தியன் இந்தியன். அதாவது இந்தியனும் இல்ல ஸ்ரீலங்கால தான் அதை அசம்பிள் பண்றாங்க. 32 லட்சமா? இந்த 32 லட்சம் ரூபா ஸ்டார்டிங் ரேட். அதுக்கப்புறம் என்ன கூடும் போடுறத பொறுத்து தானே. இன்னைக்கு சாமான எக்ஸ்ட்ரா போடுறோம்டா. ஆமா. அப்ப யோசிச்சு பாருங்க ஸ்ரீலங்கால ஒரு வாரத்துல விலை வாகனம் தங்கி கிடக்குன்றாங்க. பார்த்தா இப்படி விலையை பார்க்குறாங்க.
இப்படிதான் விலையாக்கா. நான் பாத்தீங்கன்னா ஏதோ எல்லாம் 2019 சொன்னாங்க பிராண்ட் நியூ கார் சுசுகி வேகனார் ஒன்று எடுத்துனாக்கா இப்படி எல்லாம் வருமுண்டாங்க. நீங்க விலையை எப்படி சொல்றீங்க? காயமாக்கா வீட்டுக்கு ஒரு கார் நிக்குது தானேக்கா, வீட்டுக்கு ஒரு கார் நிக்குது, கடையில வண்டி வந்து வச்சிருக்கு. அக்கா ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா கார் வாங்கினா நல்ல ஒரு இது இருக்கு அக்கா, ஒரு சேவிங். அதாவது நான் 2019 அக்கா 31 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கினேன் பிராண்ட் நியூ கார் சுசுகி வேகனார். இப்ப பாத்தீங்கன்னா 70 லட்சம் ரூபாய் வருது அந்த கார் பழசு. அப்ப 5 வருஷத்துல 6 வருஷத்துல 70 லட்சம் ரூபாய் இப்ப 2 மடங்குக்கு மேல வந்துருச்சு. அப்ப அது நான் சொல்றது பழசு, புதுசு இல்ல பழசு. அப்படி இல்லைங்க. என்னன்னு சொன்னா இப்ப அந்த நீங்க முதல் வாங்கல 100 ரூபா வித்த சாமான் இப்ப 300 ரூபாய் இல்ல, அவன் காசு பெறுமதியும் வந்து கூடிட்டு 3 மடங்கா. அதால 3 மடங்கா வாங்கல சரிதானே. முதல் 1500 ரூபா போனது இப்ப 3000 ரூபா 3500 ரூபா மேசன் சம்பளம் கூடி தானே இருக்குது. 4500 ரூபாயும் போகுது சம்பளம் இங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அது நீங்க சொல்றீங்க நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நான் சொல்றது இப்ப 2500 ரூபா முதல் இருந்தது. என்னன்னு சொன்னா இப்ப ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபா வித்த சாமான் இப்ப 300 ரூபா விக்குது. அது சாப்பாடு சாமானா இருக்கட்டும் சரி, இல்ல மற்ற சாமான்களா இருக்கட்டும் சரி, 3 மடங்கா கூடி இருக்கு. சரி ஓகே, 3 மடங்கா கூடி இருக்கு. சரி ஓகே, அப்ப நீங்க இப்படி பாருங்களேன். நான் சொல்றது பழைய காலத்தை நான் பற்றி புதுசா எவ்வளவு வருது தெரியுமா? இப்ப திலீபண்ணா இப்ப வந்து அதுதானே பாருங்க 3500 ரூபா தான் ஜாழ்ப்பாணத்திலே ஒரு மேசனுக்கு. சாதாரணமா மாங்குளத்துல 3000 ரூபா, யாழ்ப்பாணத்துல ஆமாம்மா. நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 மாசம் 2 மாசம் கூட 50 ரூபாய்க்கு கூட கொடுத்தேன். மற்றது எங்கட பக்கம் எல்லாம் வந்து அங்கால புத்தள பக்கம் கொழும்பு பக்கம் அங்கால இருந்து வந்து தேங்காய் எடுத்துட்டு போறாங்களே என்ன இங்க. ஏன்னு சொன்னா அங்கால எல்லாம் தட்டுப்பாடு இல்ல, விலை கூட. கொழும்புல எல்லாம் 200 ரூபாய் 220 250 தான். வவுனியாவில் அவ்வளவு தென்னை மரம் இருக்கோ? தென்னை மரம் தென்னங்கண்டுக்கெல்லாம் கருப்பு நோய் வந்தது. நோய் வந்ததால அங்கால தட்டுப்பாடான இங்கால பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ஏத்தி கொண்டு போறாங்க. தட்டுப்பாடு தானே, எல்லா இடமும் தட்டுப்பாடு, ஒரு இடம் இல்ல. அப்ப என்ன செய்ய, வாங்கி வைக்கணும். முதல் வந்து இல்ல புத்தள பக்கத்துல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தவங்க அதுகளும் இல்லாம போனோம்னா இப்ப வந்து இங்கால வந்து ஏத்தி கொண்டு போறாங்க. எல்லாரும் லைட் அடிக்கணும். எல்லாரும் வணக்கம் 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 கஜன், வணக்கம். வாங்க. கிளிநொச்சி மார்க்கெட்லக்கா, கிளிநொச்சி மார்க்கெட்ல தேங்காயோ? இல்ல கிலோ இல்ல என்ன கிலோ கணக்கில் எடுக்கிறேன். நான் கொடுக்கலாம். யாழ்ப்பாணமும் கிலோ தேங்காய் 100 ரூபாய்க்கு கிலோ வந்த அப்புறம் இல்ல. என்ன காரணம்டா தேங்காய் வந்து திலீபண்ணா இந்த சாசன தெரியும் தானே. தேங்காய் வந்து அவங்களே ஏத்துற காரணம் என்னன்னா, தேங்காய் வந்து அவங்களே பிடுங்குறாங்க மரத்துல. எங்கடையாக்கள் பிடிங்கினா 250 ரூபா மரத்துக்கு. எங்கடையாக்கள் பிடிங்கினான்னா ஒரு மரத்துல ஏறி பிடுங்க 250 ரூபா. மற்ற இன்னொன்று தேங்காய் பிடுங்கினால் அந்த தேங்காய்க்குரிய இது இருக்கு தான், 100 தேங்காய் 2 தேங்காய் ஃப்ரீயா வாங்குறாங்க. சரியோ? ஆனா அவன் வந்து புத்தகத்துல இருந்து வந்து இங்க போறதுல முடன்னா கிளிக்கியும் பாக்கல, ஒன்றும் பாக்கல. தண்ணி இருந்தா இருக்கோ இல்லையோ இல்ல, தூக்கி ஏத்துற மட்டும்தான, கழிவும் இல்ல, காசும் அதே அமௌண்ட். கொண்டு வராங்களா பெரிய கொக்கத்தடி கொண்டு வந்து அவங்களே எல்லாம் இல்ல ஏறிதான் பிடுங்குறான், ஏறி பிடுங்குறான் உண்டு.
மற்றது அவங்க 4-5 பேர் வருவாங்க. ஒரு மகேந்திரான்னா 4-5 பேர் வருவாங்க. வந்து ஏறி பிடுங்குறான்னா தூக்கி ஏத்துறவன் எல்லாமே அவனோட. இதென்ன நாங்க பொறுக்கி கொண்டு போட்டு அனுப்புங்க அண்ணா, எனக்கு ஆள் அனுப்புங்க. இருக்கா எங்க எங்க திலீபண்ணா? அண்ணா எனக்கு ஒரு ஆள் அனுப்புங்க. ஒரு அனுப்புறது எங்க? மாங்குளத்துக்கு அனுப்புறேன். திலீபண்ணா சேஃப்டியில பத்திய கொஞ்சம் யோசிங்க, எனக்கு தெரியா. சரி அதையே நம்புறீங்களே. நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லல, நீங்க அனுப்புறேன்னு சொன்னீங்க. அவையில பத்தி சொல்றேன், நீங்க உங்களை தலையில போடுங்க. ஐயோ நம்பிக்கை இருந்தா அனுப்புவேன், இல்லைன்னா அனுப்புவேன். உங்களை சொல்ல இல்லையா, நீங்க அனுப்புறேன் ஆக்களை சொன்னேன். நம்பிக்கைனால தான் அனுப்புறேன். எனக்கு தெரியாது, அதைத்தான் நான் திலீபண்ணாக்கு சொன்னேன். சேஃப்டியில பத்தி பாருங்க, எனக்கு தெரியாத பிறகு தளத்துல விளையாடி போட்டு பிறகு இவர் சொல்ற நல்ல ரேட் அண்ணா. எனக்கு தெரியாது. இவர் சொல்றது ஓகே நினைச்சா, இப்ப வாரவங்க எப்படி என்ன எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ஓகே நினைச்சா வர சொல்லுங்க, எனக்கு தெரியாது. இந்த ஒன்றில காத்து அந்த அடுத்த பிரச்சனையை உருவாக்கின மாதிரி போயிடக்கூடாது. சாரி திலீபண்ணா, நான் விளக்கத்தை சொன்னா நீங்கள் ஆள்றா பிடுங்க. நான் வரையில இதுக்கு வேற. ஐயோ இந்த ஆளுக்கு லாபம் வேண்டாம், அந்த ஆளுக்கு செய்து விடுங்கப்பா. பிரச்சனை இல்லாத ஆக்கலண்டா. பிரச்சனைன்னு சொன்னா அந்த தளத்துக்கு இப்படி வர மாட்டேன். சொல்லவும் மாட்டேன். நீங்கள் வர்ற சரி, வாரவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? வேறையோ தானே கூட்டிக் கொண்டு போக போறீர்கள். என்னட்டா தொடர்ந்து ஏத்துறாள். நான் சொன்னேன், நான் சொல்றது உண்மைதானா? எழுதின வேற அப்படியா? நானும் ஒரு மரம் நிக்குது. நான் சொன்னேன் வெளிநாட்டுக்காரர்கிட்ட நான் 3 வானே பாக்குறேன். வெளிநாட்டுக்காரன் 3 வானே பாக்குறேன். அப்படித்தான் பிடுங்குறாது, டெய்லி பிடுங்குறதுல. நம்பிக்கையான ஆக்கலண்டா லாபம் உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கலண்டா அனுப்புங்க. வேறு ஆக்கல அனுப்பாங்கன்னு தான் தமிழ் நான் சொல்றேன். விளங்கலையா உங்களுக்கு? ஏனண்டா நாளைக்கு ஒரு பிரச்சனைண்டா பிறகு எனக்கு தெரியாதுன்னா நான் அனுப்பி விட்டேன், அவங்களை இப்படி செய்யிட்டாங்கன்னு நாளை சொல்லல. அது விளங்கிட்டேன். அதுக்காக வேண்டி தான் நான் அப்படி சொல்றேன். அப்படியான ஆக்கலை என்ன நான் வச்சிருக்க மாட்டேன் என்னோட. ஓகே, என்ன வேணும்? பயன் நடக்க போறீங்க? ஓகே. 2-3 நாளா எங்கட தளத்துல எல்லாருக்கும் மூக்குல தான் நிக்குது எல்லாம். நாங்களும் கொஞ்சம் கோவத்துல நின்றதானே, அப்ப எல்லாம் அப்படித்தான் இருக்கும். எல்லாருக்கும் அடி கோவத்துல நிக்கிறேன். சரி சூரி அப்படியே கதைக்கலையாக்கா கதைச்சா சூரியா சண்டை பிடிக்காம சமாதானமா கதைங்க. ஏனண்டா எல்லாரும் டென்ஷன்ல இருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் தளத்துல இல்ல வெயில் கூட சொல்லுங்க. டென்ஷன் இருந்தாலும் தளத்துல காட்டிடுறாங்க. டென்ஷனை வந்து தளத்துல காட்டுறதாலதான் இங்கால பிரச்சனை கூட போய் கொண்டிருக்குது. முதல் வந்த நான் வந்து திருப்பி கட் ஆகிட்டுது. விலதி போனா திருப்பி ட்ரை பண்ணா கொஞ்சம் மேலாம் போச்சு. அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ள நின்றாக்கள் கொஞ்சம் பேர் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்க போனான். அவர் இப்ப எங்களுக்கு எங்கண்டையே திரும்பி கொண்டிருக்கிறார். இப்ப வெளியில வந்து இதுக்கு முதல் நான் வந்துட்டு போனான் பஸ் இதுக்குள்ள வந்துட்டு போன டைம் ஒரு ஆள் ரெண்டு வேற அதுக்குள்ள சில விஷயங்களை நீங்க கதை கேட்க நீங்களும் ஓரளவு உணர்ந்து கொள்ளுங்க. இதுக்குள்ள யார் வாராங்கன்ற ஒரு கதை 2 கதையில உங்களுக்கு விளங்கி கொள்ள கூடிய மாதிரி இருக்கணும். யார் அந்த வந்தாலும் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் டென்ஷன்ல சில நேரம் கவனிக்காம விட்டுருப்போம். அது இதுக்குள்ள ஏற்கனவே அவையில் புட்டு புட்டு கேள்வி கேட்டு கொண்டு வந்த அவையில் நான் கொஞ்ச நேரம் இந்த தளத்துல இல்ல சொல்லுங்க, நான் வேற அளவில் கதைக்கப்பட்டேன்.
ஆமா சார், அதுல தெரியும் உங்களுக்கு, நீங்க அதுல வரையில அந்த நேரம். சொல்லுங்க, சில விஷயம் என்னதுக்காக நாங்க இப்ப ஒன்று ரெண்டு நாள் தான் இப்ப இதுல ஏறிக்கொண்டிருக்கோம். நான் இதுல என்ன இப்ப நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா பிள்ளை நடந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்கணும், சொல்லுங்க என்ன நடந்தான்னு தெரியா. இல்ல நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன பிரச்சனை. இப்ப நீங்கள் உங்களுக்கும் இப்ப இந்த தளத்துக்குள்ள வர்றாக்களை இனம் கண்டு கொள்ளுங்க. நீங்கள் நான் இனம் கண்டிருப்பேன், அந்த நேரம் இல்லா நேரம் ஏதோ நடந்துட்டு சொல்லுங்க. இல்ல அந்த நேரம் உங்களோட ஆக்கள் நின்று விடாதுல, அதுல இனம் கண்டு எல்லாருக்கும் எல்லாரையும் இனம் காண இயலாதான விஷயத்த சொல்லுங்க. சில விஷயங்கள்னா இப்ப எப்படித்தானே இப்படி கோத்து காய்ச்சி கொண்டு சொல்றீங்களா? நான் இல்ல, நான் என்னத்தை சொல்ல முடியும் அதுக்கு? சொன்னா நான் கதைக்கலாம். என்னண்டா இப்ப நிறைய ஆக்கள் வந்தவே, ஓகேண்ணா, தெளிவுகள் வந்த ஆக்கள் இல்லாம இருந்தவே. அப்ப நான் சொன்ன டாக்டர் சம்பந்தமா சின்ன பண விஷயம், அப்ப நான் சொன்னேன் டாக்டர் இப்பதான் கட்சி ஃபோன் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப அது சம்பந்தமா இதுல நான் எடுத்துக்கூடாது, டாக்டர் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு டாக்டர் வந்து சொல்லுவார். அதுக்கு பிறகு நாங்கள் எது வேண்டாலும் எங்கட தளத்துக்குள்ளாக சொல்லுவோம். இது பொதுவான தளம்னு சொல்லி முதல் சொன்னாரு. இதுக்கு ஒரு சில விளக்கம் இல்லாம சொல்லி சின்ன படியினர் தான் கேட்டது. அதுக்கு பிறகு அவரை சொன்ன பிறகு அவர் அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சின்ன சின்ன ஆக்களும் வந்து சின்ன சின்ன இதா போனதா. அப்ப அதுதான் இவர் அண்ணன் சொல்றாரு. அவர் சொல்றாரு தெரியாது என்ன நடந்தது. இல்ல இன்னொரு விஷயம்னா இப்ப இந்த தளத்துல நீங்க இப்ப கதைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குண்ணா இதுல எங்கண்ட சமூகத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குண்ணா. அந்த கதையில கதைக்க இப்ப மற்ற தளங்களையும் பாருங்க, நீங்கள் மற்ற தளங்கள்லயும் நாங்கள் இடக்கிற போய் பாக்குறோம், ஏறுறது இல்ல, அதுக்குள்ள போய் பாக்குறோம். வேண்டாம் இப்ப டாக்டர் முதல்ல ஆரம்பத்தில் இருக்க ஏறின தளங்களையும் நாங்க பார்த்தோம்னா இருக்க முடியாது இருக்கும். அவங்க இல்ல அப்படி இல்லைண்ணா. இப்ப நாங்கள் எங்க டாக்டரை நாங்க மேற்கொண்டு மேல கொண்டு போகணும்னு சொன்னா நாங்கள் அதுல கொண்டு போகணும். இதுக்கு இப்ப குடிகார தளத்துல கதைக்கிற கதையா அப்படித்தான் இன்றைக்கு கதைக்கிற கதை இண்டியோட முடிஞ்சிடணும். இதை தூக்கி வச்சு நாங்க ஒரு மாதத்துக்கு இப்ப இந்த பிரச்சனை படுறேன் இல்லையா யாரோட. அது நான் என்னது சொல்றேன்டா தமிழ் பசன் யாருன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன் நான் தளத்துக்கு விடுவேன், நான் மெனங்க தான் இன்றைக்கு மாறுறேன். ஆனா சொந்த ஐடியில இருக்கிற எங்களை நம்புறதுக்கு யாரும் இல்ல, சரியா? பேக் ஐடி இருக்கிறவன மோந்திரி ஆக்கல நம்புறீங்கல்ல. கோவம் எனக்கு இந்தியாங்க கதையை கதைக்க சொல்றேன், நேத்தியாங்க கதையை கதை சொன்னீங்க. இல்ல இந்தியா தான் சொல்ல போறேன். பேக் ஐடி இல்லையமண்ண படம் போட்டுக்கொண்டு சொந்த ஐடி மோகம் போட்டுருக்க கதை சொன்னிக்கிறீங்க. உள்ளுக்குறையும் பாருங்க அப்படி சொல்லாங்க. நாங்கள் எங்கட சொந்த ஐடியில நாங்கள் எங்கட மூத்த போட்டு தான் நாங்க வந்து கொண்டிருக்கோம். நான் இந்த இதே ஐடியில இதே பேஸ்புக் ஐடியில வேணும், நீங்க எல்லாமே செக் பண்ணுங்க. இதே இதெல்லாம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். டாக்டருக்காண்டு தான் அண்டே வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கோம். நாங்கள் வேண்டாம் பாராளுமன்ற முன்னாம இருந்த நீங்க செக் பண்ணி பாருங்க அங்கண்ட இதுல. அது அப்ப இது நேசன் 2 பேர் வேற யாரும் சொல்ல போயிடும். நான் வர மாட்டேன் அந்த கேட்டகரிக்குள்ள. சாரி, நானும் பெற மாட்டேன். கஜன், ஐயோ ஏற்கனவே டென்ஷன், ஒரு டென்ஷனான கதையும் கிடைக்காம சமாதானமா கதையும் நல்ல விஷயங்களை கதைங்க. டென்ஷன் இல்லையாக்கா தாயமாக்கா, டென்ஷன் இல்லையாக்கா, பொய்யான தகவல். நிசா உங்கள்ட்ட அமைச்சர் என்ன சொல்லி விட்டு வர அவருக்கு நீங்களே பதில சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்ன சொன்ன. உங்கள்ட்ட அமைச்சர் என்ன சொல்லி விட்டு வர எனக்கு தெரியும். அவருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்லிடல. உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டிருக்கேன். அதே சொல்லுங்க, யார் கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அதுல ஒரு ஆள் கேள்வி எழுதுறாரு. கடல் அமைச்சர் என்னை சொல்லிவிட்டார் உங்களிடம். ஒரு நிமிஷம் போறீங்கன்னா நிசா உங்களிடம் ரோபர்ட். யார் இது ரோபர்ட்? எனக்கு தெரியாது. இதுல தளத்துல வர எல்லாம் இந்த தளத்துல வர மட்டும்தான். வேற யார்கிட்ட நான் போய் விசாரிக்கிறேன். தளத்துல வரன்னு இல்ல அவர் 2-3 பேரையும் அதே வசனம் தான் சூஸ் பண்ணவர். முதல் ஜெரோமைன்னு சொன்னவர், மற்றது இப்ப உங்களை சொல்லி இருக்கிறார். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது நான் நாளைக்கு இவற்றை தோலை உரிக்கிறேன். நான் நான் தோல் உரிக்க விரும்ப இல்ல. உங்கள்ட்ட அப்படி இல்ல, நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்லல. உங்கள்ட்ட நாங்கள் வந்து ஒரு புலி இல்லாமல் வந்து கதைக்கிற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைண்ணா. எனக்கு இருக்குல்ல நான் இவ்வளவு காலம் வராமல் இந்த நேற்று வந்து உங்களை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல இல்ல. உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு மட்டும்தான் விட்டு இருக்கிறேன்.
இல்ல நிஷாண்ணா உங்கள்ட்ட அவர் ரோபர்ட் என்றவர் உங்களை குற்றம் சாட்டி இருக்கிறார் என்னன்னு சொன்னா நீங்க என்பிபி என்று சொல்லி நீங்க அது இல்லைன்னு சொன்னா சொல்லி போட்டு கடந்து போங்க. அதை சொல்லி போட்டு கடந்து போங்க, அவ்வளவுதான். நாங்கள் சொல்ல இல்ல, நீங்களே சொல்லிட்டு கடந்து போங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியாதானே அதுக்கு பதில் சொல்ல. அது சரியா அவற்றை ஐடியில வந்து போட்டோம் இல்ல ஒன்றும் இல்ல, சும்மா ஒரு ஐடி தான் நிக்கிறேன். நான் நேர்மையா தான் நான் வந்துருக்கேன் ரெண்டே வரைக்கும். இன்றைக்கா இருந்தாலும் நான் என் ஃபேஸ்புக்ல சரி இது சரி என் போட்டோ போட்டு தான் நான் நாங்கள் பதில் கேட்கல, எங்களுக்கு தேவையில்லை. அவருக்கு பதில் சரி ஆமா. அப்ப அவனுக்கு நான் பதில் சொல்லணும்னா அவன் வந்து எந்த இடத்துக்கு வரட்டும், சாட்சிக்கு வரட்டும். சாட்சிக்கு வந்தா நான் பதில கொடுத்து கொள்வேன். நான் தளத்துல வந்து நீங்க இல்லாட்டி அவரை மேல வந்து கதைக்க சொல்லுங்க. மேல ரோபோட் மேல வந்து கதைங்க. ரோபோட் தயவு செய்து இந்த தளத்துல மேலுக்கு வாங்க இருக்காரு. மேல வாங்க, மேல வந்து நீங்க இன்னொரு ஆளையும் எழுதிக்கிறீங்க சாங். ரோபோட் நீங்க இதுல நீங்க எழுதி கொண்டிருக்கிற பிரியோசனம் இல்ல. ரோபோட் தயவு செய்து மேல வாங்க இருக்கா. இன்னொரு ஆளையுமே அவர் அப்படிதான் எழுதி இருக்கிறார். இதே விஷயம் இது இங்கே புதுசு இல்லை. இது இடாண்டு பார்த்துனா இருக்கிறது. ஓகே ரோபோட் முடிஞ்சால் மேலே வந்து கதை இங்க இருக்கா. இந்த இப்படியான ஒரு ஈனச்சியலை போட்டு கேவலப்படுத்தாமல் மேலே வாங்க இருக்கா. வந்து நேர இந்த தளத்துல வச்சு கதைச்சு பாருங்க இருக்கா. கதைக்க விரும்பினா இந்த தளத்துல வாங்க. நான் இப்ப இந்த நிமிஷம் நான் உங்களுக்கான நிற்கிறேன், வந்து கதை இங்க இருக்கா. எஸ்எஸ் போற விட நேரம் வாங்க மேலுக்கு. ஆளே காணல. என்ன பிள்ளையாரப்பா கதைங்க, நல்ல பேர் வச்சுக்கிறீங்க. கயன் அங்கே போய்விட்டார். கயனை தேடி கனவேர் எழுதுகிறார்கள். கயன் நான் நினைக்கிறேன் போட்டோவோட போட்டார். இப்ப வருவார் போறங்க கொஞ்சத்துல. இப்ப சொல்லி போட்டேன் இல்லையா, போட்டோ போட இல்ல வேன் போட்டோ போட்டுட்டு நிக்கிறீங்க. உங்களுடைய கருத்து எல்லாம் டாக்டருடைய கருத்து ஆகாது. நாங்கள் சொல்ல இல்லையே, நாங்கள் சொல்ற எல்லாம் டாக்டர்கிட்ட கருத்தாண்டி. இது எங்கட கருத்தை தான் சொல்றோம். டாக்டர் சொல்றேன்னா அவர் வந்து மட்டும்தான் சொல்ல முடியும் அவர்கிட்ட கருத்து. அதுதான் நம்ம இல்லைனா சொல்றோம். டாக்டர் என்ன செய்ய போறாரு, கேஸ் போட போறாரோ கேட்கலாம். அவர் வந்து தான் பதில் சொல்ல முடியும். அது டாக்டர் முடிவு எடுக்க வேண்டியது. யாரும் முடிவு எடுக்கல. அது நானே சில சமயம் நான் இங்க இருந்தோன்னு நான் ஜிகாஸ்டா நான் போன் பண்ணி கேட்டு இருக்கேன். நான் என்ன டாக்டர் ஏதாச்சும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரா இல்லையான்னு ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் ஒன்று போடுவார். சைக்கிள் இதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் வாக்கு தெரிவித்து செலுத்துங்கன்னு சொல்லி அவர் அதை சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அப்ப அதுக்கு நான் அந்த இதில் பார்த்தோன்னா யார் சொன்னது என்ன தெரியா இல்ல டாக்டர் தான் போடுறாரு. அந்த டாக்டர் ராமநாதன் இதுல வரும் அப்படி போட்ட மாதிரி இல்ல. சொல்லக்கூடாது இப்படியான கருத்துக்கள். இந்த கருத்தை நான் வாங்குறேன். டாக்டர் எந்த இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு போட இல்லை. அவரா வந்து சொல்ல மட்டும் எந்த ஒரு கட்சிக்கும் டாக்டர் போட்டு போட சொன்னு நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். அது டாக்டரா வந்து இந்த தளத்திலே அறிவிச்சா மட்டும்தான் அந்த கருத்தை நாங்க சொல்லுவோம். இதுவரையும் சொல்லலையா அது? அவர் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சொன்னவர் தான் நிக்காத இடத்திலே என்ற ஒரு கருத்து சொன்னவரே தவிர ஃபுல்லா சொல்ல இல்ல. அவர் இன்னும் உத்தியோகபூர்வமா அதை அறிவிக்க இல்லை. அது நோமலா அன்றைக்கு அது தான் போன் ரிஜெக்ட் பண்ணபடியா சொன்னவர். அந்த இது வரைக்கும் நேற்றைக்கும் நான் வந்து பார்த்தேன்னா அது வந்து பார்த்த அப்புறம் நான் யோசனை கிடைக்கும். என்ன யோசனை அப்படி அவர் இன்னும் உத்தியோகபூர்வமா அதை அறிவிக்க இல்லை. அவர்கிட்ட சில நேரம் நான் நினைக்கிறேன் கேஸ் எல்லாம் போட்டு முடிவெடுத்து தான் அறிவிப்பார் அதோட பற்றி. அப்ப அதை நான் வெரிஃபை பண்ண வேண்டிய எந்த கடமை என்ன? நான் அதை நான் ஜஸ்டா கடிச்சுக்கிட்டேன். ஓகே, நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா நாளை டாக்டர் வந்து என்னதான் கத்துவார் பிறகு. ஓகே ஓகே ஓகே. அவர் வெளியிடாத கருத்தை நாங்கள் இதுல வெளியிட எங்களுக்கு எந்த விதத்திலையும் ரைட் இல்ல. அது சரி, அவர் தான் வெளியிடுவோம். அதுல நாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க அவரை பின்தொடர்ந்து தான் நாங்க போய் கொண்டிருக்கோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து தான் போய் கொண்டிருக்கோம். பாராளுமன்ற ஜனாதிபதி எலெக்ஷன்ல இருந்து அவரை பின்தொடர்ந்து தான் போய் கொண்டிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கு. அதனால வேண்டாம், நீங்கள் எங்கிட்ட இது எல்லாத்தையும் நீங்க வேண்டாம் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிய விளங்கும். அது நாங்கள் வந்து அப்படி அவ்வளோத்துக்கு நாங்கள் போகிற அளவுக்கு இல்லைன்னா நாங்கள் ஏன்னா இப்போ எங்களுக்கு சில பிரச்சனை டாக்டர் எங்களுக்கு தேவை. அதுக்காண்டு தான் நான் இதுக்குள்ள தளத்துக்கு ஏறினானே ஒழிய மற்றபடி நான் இதுக்குள்ள நான் வந்து இப்போ இதுக்கு முதல் வந்தவன்லாம் வந்து கேட்ட மாதிரிக்கு நான் டாக்டருக்கு காசு உதவி செய்யுங்க அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் எந்த ஒரு அதெல்லாம் தேவையில்லை. திருப்பியும் சொல்றோம், எந்த ஒரு இடத்துலயும் டாக்டருக்கு காசு உதவி செய்யுங்க. நாங்க தளத்திலே ஆரட்டையும் கேட்க மாட்டோம்.
அது டாக்டர் தന്റെ ஃபேஸ்புக்கில் அறிவிச்சால் அத நாங்கள் ஆக்களுக்கு அந்த லிங்க பகிர்ந்து விடுவோம். அவ்வளவுதான் எங்கட வேலை. அதை விட்டுட்டு டாக்டருக்கு காசு உதவி செய்யும் கொண்டு நாங்கள் தளத்துல கேட்க மாட்டோம். அதுக்கு எங்களுக்கு டாக்டர் எந்த ரைட்ஸும் தரவும் இல்லை. அவர் ஒரு நிமிஷம்னா அதே ரோபோட் போடுங்க. நிசான் எங்களுடைய கருத்து எல்லாம் டாக்டருடைய கருத்து ஆகாது விளங்கி கொண்டு கதைக்கவும். தெரியல இது என்னன்னு எனக்கு விளங்கியல. இது என்ன நான் இந்த தளத்துல இருக்கிறேன். டாக்டர் எப்போ சொல்ற ஒரு வசனம் காசு, அதாவது டாக்டர்கிட்ட பேரை சொல்லி யார் காசு கேட்டாலும் ₹1 கூட கொடுக்க வேண்டாம்ன்றதுதான் டாக்டர்கிட்ட கருத்து. இந்த கருத்துல எந்த மேட்டரும் எப்பவும் இல்லை. அதாவது வேற வேற இடங்கள்ல யாரும் தேவையில்லாம டாக்டர்கிட்ட பேரை பாவிச்சதா செய்யணும்டா நீங்க நேர டாக்டருக்கு அறிவிங்கோ. டாக்டர் எந்த ஒரு இடத்துலயும் சொல்ல இல்ல தന്റെ பேரை பாவிச்சோ தന്റെ கட்சியின் பேரை பாவிச்சோ யாரும் ₹1 கூட சேர்க்க சொல்லி இல்ல நான் சொல்றேன். அப்படியான கருத்து வரவடியா? ஓகே நீங்க சொல்ற சரி.